அஸ்ஸலாமு அலைக்கும். சூரத்துல் கஃபூர் அந்த 8 கூறியர் பற்றி சொல்லணும். அதாவது சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஒரு குகைவாசிகள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். குகைவாசிகள் யார்? அவங்க வசிக்கக்கூடிய ஊரில் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊர் மக்களும் அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசவையும் அவங்க ஒரு கடவுள் கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. பலதெய்வ வழிபாடை கொள்கையாக கொண்டவர்கள். அப்போ அந்த ஒரு மக்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க, சில இளைஞர்கள் அவங்க எழுந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர யாரும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினா நம்மளாம் பாவியாயிருவோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுகிறாரு. பிரச்சாரம் பண்ணுன்னா அவங்கள கொலை செய்யணும்னு திட்டம் போட்டு என்ன செய்கிறாங்க, அவங்கள கொலை பண்ணிடணும், நாடு கடத்தணும், இப்படின்லாம் இஸ்லாத்தை அவர்கள் கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமையை சில பேர் உண்டாக்குறார்கள். அந்த நேரத்தில் அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த ஊரை விட்டு ஒதுங்கி நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், இங்கே இருந்தால் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு குகையில் போய் தஞ்சமடைகிறார்கள். குண்ட கொள்கையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இளைஞர்கள்ட்ட எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு மாடலாக இருக்கிறாரு. இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி வீடு வாசல் பண்ணிட்டு போகிறவனா இருக்கிறான். இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண நினச்சிட்டு என்ன செய்கிறான், அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறக்கிறான். அந்த இளைஞர் என்ன பண்ணுறாங்க, கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கடவுள் கொள்வதான் முக்கியம். அம்மா அதை எத்தாலும் சரி, அத்தை எத்தாலும் சரி, ஊர்க்காரங்க எத்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் இந்த கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு குண்ட கொள்கையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு குகையில் இப்போ தஞ்சமடைகிறார்கள். தஞ்சமடையக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அவங்க காலத்தில் இறக்கப்பட்ட ஒரு வேதத்தையும், ஒரு இறைத்துவருக்கு வழங்கப்பட்ட ஒரு வேதத்தையும் அந்த குகையில் அவங்க கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு செய்கிறாங்க, அதை வாசிக்க, அதை அவங்களுக்குள்ள பேசிக்கிற, இப்படியே இருந்து அங்கேயே அவங்க தூங்கிடுறாங்க. தூங்கினால் பல வருஷங்கள் அல்ல அவங்கள அங்கேயே தூங்க வச்சிடலாம். எத்தனை வருஷம் அவங்க தூங்கினாங்க என்றெல்லாம் பல்லாண்டு செய்யலை, அதை சொல்லலை. ஆனால் பல வருஷங்கள் அங்கேயே இருந்து தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கின பிறகு அல்ல அவங்க என்ன செய்யறான், அவங்கள எழுப்புறான். அவங்க ரொம்ப நாள் கழிச்சு என்ன செய்கிறாங்க, பல வருடங்கள் கழிச்சு எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சா அவங்க அத்தனை வருஷ காலம் தூங்குனதில் அவங்களுக்கு தெரியலை. பசிக்குது, தூங்குற வரைக்கும் பசி தெரியலை. தூங்கி எழுந்திரிச்ச உடனே பசி தெரியுது, இதான் சாப்பிடணுமே, என்னதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நாணயங்கள் அவங்ககிட்ட நடப்பில் இருந்ததோ அந்த நாணயத்தை கொடுத்து விட்டு இதை போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் எங்கள் பஜாருக்கு இந்த காசை கொண்டு வந்தால் என்ன திருக்கு போயிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு செய்கிறாங்க. இந்த காலத்தில் உள்ள நாணயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 5 பைசா 10 பைசாவை இப்போ கொண்டு தான் வாங்கிக்க முடியுமாங்க. இப்போ போய் ஒரு 5 பைசா கொடுத்து ஒரு வாழைப்பழம் கொடுக்கண்ட தருவீங்களா? எந்த காலத்தில் கிறுக்கணை வைத்த கண்ணை பையன் இல்லை. அந்த மாதிரி என்னடா இந்த காசை கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பீரி ஆகிடுச்சு, என்ன செய்கிறாங்க. அந்த ஆளுங்க சொல்கிறாங்க. கடைசியில் அப்படியே இப்போ இத்தனை வருஷம் ஓடிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா 100 வருஷம் ஓடி இருக்குது. அப்புறமேலே இவங்க யார் என்னன்னு விசாரித்து பார்த்தா, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க, உங்களை பற்றி கேள்விப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, என்ன அவருடைய சமாதிக்கு மேலே ஒரு தர்கா கட்டிடுறாங்க. கெட்ட ஆளுங்க மார்க்கம் தெரியாது என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் வேலை. ஒரு ஆள் நல்லடியார்னு கேள்விப்பட்டாலும் போதும், உடனே தர்கா கட்டணும். அவர் என்ன கொள்கை சொன்னாலும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவருக்கு ஒரு மண்டபத்தை கட்டிடுறது. இப்படிங்கிற மாதிரி தான் அந்த அநியாயக்காரர்கள் பண்ணாங்கன்னு நல்லா சொல்கிறான். இந்த வரலாறு சூரத்துல் கஹ்ஃபில் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். 100 வருஷங்கள் அவங்களை மூத்தாக்கி அப்புறம் எழுப்புனா இல்லையா, அது நல்லா நம்ம பாடம் சொல்கிறோம். என்ன பாடம்? நல்லடியார்களாக இருந்தாலும் மகான்களாக இருந்தாலும் குண்ட குழுவைக்காக ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களே அவங்கள இருந்தாலும் இந்த உலகத்தில் அவங்களுடைய பாடி கிடந்தது. எத்தனை நாள் ஓடுனுச்சுன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு. உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இவன் நினைக்கிற தர்காவில் போய் நம்ம கேட்டோம்னா நம்மளை அவளியாக பார்க்குறாரு, நம்ம பதில் சொல்கிறாரு, நம்ம தேவையை நிறைவேற்றுறாரு. இப்போ காசு கேட்டால் காசு கொடுப்பாரான். எத்தனை ரியால் கேட்டாலும், தின்னார் கேட்டாலும், ரூபா கேட்டாலும் செய்வார், அவளியா தருவார்னு நினைக்கிறான்னு. அவர் மூத்தாகி போய் கபூரில் கிடக்கிறாரு, காத்த போக முடியாது. இவன் கேட்குற துவா அவருக்கு போய் விளக்கவே செய்யாது. ஆனால் அவங்க பாடி மேலே கிடந்தது. அந்த இளைஞர்கள் கோய்வாசிகள் நல்லா சொல்கிறாங்க, அவங்க பாடி மேலே கிடந்தது. ஆனால் உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலை. யாரோ அவங்களை பற்றி பேசுனா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியலை. காலண்டரில் எத்தனை தேதி கிழிஞ்சு போயிருக்கிறது, எத்தனை வருஷம் ஓடி இருக்கிறது தெரியலை. எல்லாம் இன்றைக்கு உள்ள மக்களா நம்ம காலத்தில் உள்ள மக்களா அது தெரியலை. நேற்று தான் தூங்கி ஒரு 6 நாள் எழுந்திரிச்சு தூங்கியிருப்போம்னு அப்படித்தான் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் செய்கிறான்னு ஒரு பாடம் சொல்கிறோம். மகான்களாக இருந்தால் கூட மூத்தாயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்துக்கு அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது இப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு பாடம் என்னென்னு கேட்டால், அவங்க இந்த வேதத்தோடு போனாங்களா, இந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, இந்த குகையை என்ன செய்கிறாங்கன்னா சமீப காலத்தில் கிறிஸ்தவ ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஆட்டிடையர்
அந்த பக்கம் போன ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க, இதை பார்த்து எடுத்து அது ஆய்வாளர்கள்ட்ட போகுது. அங்கே அந்த ஏடு அவங்க கொண்டு போன ஏடு இருக்குதுல்ல, அது வந்து கிறிஸ்தவ உலகத்துக்கு கிடைக்குது. கிறிஸ்தவ பாதிமார்கள் கைக்கு கிடைச்ச உடனே அதை வாங்கி அப்படியே மறைச்சி வச்சிடறாங்க. அந்த ஏட்டுக்குரியவர்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க ஏட்டோடு தான் அங்கே போயிருக்கிறாங்க. அந்த ஏட்டில் என்ன இருக்குது, இயேசு வந்து இறைமகன் கிடையாது, இயேசு கடவுள் கிடையாது. அதே மாதிரி வந்து வேதங்களை வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க, மனித கையாடலில் நுழைந்திருக்கிறது என்றெல்லாம் இந்த நசராக்களுடைய கொள்கையை தவிடுபொடியாக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்து அந்த ஏட்டில் இருக்கிறது. ஒரு கடவுள் கொள்கை தான் ஈசா நபியுடைய கொள்கை, அதுதான் வந்து மரியமுடைய கொள்கை என்று அந்த வேதத்தில் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அது கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு வரைக்கும் மறைச்சி வச்சுருக்குறாங்க. ஆனாலும் அதை வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அது இன்னைக்கு யூடியூப்ல வெளியே வந்துருச்சு. அந்த அவங்க என்ன தான் மறைச்சி வச்சுருந்தாலும் கூட எவனோ ஒருத்தர் எடுத்து நினச்சினாத அது யூடியூப்லாம் போட்டுனா ஒரு பரபரப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இஸ்லாம் தான் இறைவனுடைய மார்க்கம். இறை மார்க்கம்னா ஒருத்தர் இறைவன் ஒருவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அதான் ஈசா சொன்னார், அதான் இப்ராஹிம் சொன்னாங்க, அதான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள் என்ற கொள்கை எத்தனை செய்யுது. அந்த அவங்க கையில் இருந்த அந்த ஏடு சொன்னது ஏடு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த ஏற்றுக்கை இல்லையா, ஏடு அல்ல முக்கியமாக சொல்கிறாங்கனால ஏடு ஒரு அத்தாச்சின்னு அர்த்தம். அல்லா கவுபாசிகள் என்று சொல்லிவிட்டு ஏட்டுக்குரியவர்கள்னால, அப்போ ஏட்டுக்குரியவர்கள் சொன்னால் அந்த ஏடு உயிரோடு இருக்கணும். ஏடை வந்து அல்லா செய்யறான், ஒரு அற்புதமாக சொல்லி காட்டுறான். அப்போ அந்த ஏடு வந்து வெளி உலகத்துக்கு வறுமையானால் இஸ்லாம் தான் அல்லாவுடைய மார்க்கம் என்பது அது எல்லா சமுதாய மக்களால் ஏற்கப்படும். அதுதான் அல்லா செய்யறான், அந்த ஏடை ஒரு முக்கியமாக சொல்லி காட்டுறான். அந்த ஏடு இப்போ கிறிஸ்தவ உலகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து வெளியே போகும்போதும் தொழுகைக்கு போகும்போதும் சென்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் கேஸ் இருக்க சென்டெலாம் யூஸ் பண்ணுறோம். கேஸ் உள்ள சென்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஆல்கஹால் இருக்குன்றாங்க. அதை வந்து பூசிக்கொண்டு தொழுதால் தொழுகை கூடுமா கூடாதா? என்ன இருக்கிறாங்கன்னா, ஆல்கஹால் கலந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோமா இல்லையா, இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லு முஸ்கிரின் ஓ முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு போதை தருகிற கேடு விளைவிக்கிற அனைத்தும் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. போதை தரக்கூடிய அவ்வளவு ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் எதெல்லாம் போதை தருமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலை வந்து நம்ம குடித்தோம்னு வைங்க, குடித்தாதான் போதை ஏற்படுமே தவிர இந்த ஸ்ப்ரேயில் உள்ள ஆல்கஹால் இருக்குதுல்ல, அந்த ஆல்கஹால் வந்து அது காற்றுல பறந்து போயிடுது. ஆல்கஹால்னால எரி சாராயம்னு அர்த்தம். இந்த ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரேயில் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டால், அந்த ஸ்ப்ரேயை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வேலை இருக்கா இல்லையா, அந்த நறுமணத்தை உடலில் சேர்க்கக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அந்த வேலையை தான் அந்த ஆல்கஹால் பண்ணுது. நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கும் போது ஆல்கஹால் வெளியே போயிடும், அந்த வாசம் தான் நம்ம மேலே படும். அதனால் இது வந்து நம்ம அதை குடித்தால்தான் போதை ஏற்படுமே தவிர அது நம்ம மேலே பட்டனை செய்யாது, அது போதையே ஆகாது. ஆல்கஹால் பயன்படுத்தப்பட்ட ஆல்கஹால் நிறைந்துள்ள ஒரு ஸ்ப்ரேயாக இருக்குமே, ஆனால் அதை நம்ம பயன்படுத்தலாம். அதை நம்ம குடிக்கிறதும் கிடையாது, ஆல்கஹால் நம்ம மேலே தேய்ச்சிக்கிறதும் கிடையாது. ஆல்கஹால் வெளியே போய்விடுகிறது, நறுமணம் மட்டும்தான் நம்ம மேலே தங்கி விடுகிறது. போதை அளிக்கக்கூடிய வகையில் அதை ஒருத்தர் பயன்படுத்துவாரே ஆனால் அதுதான் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கேட்க போகிற கேள்வி வந்து, ஆடை அணிகிறார்கள் இல்லையா பெண்கள், அதாவது ஆடை அணினா சுடிதார் போடுறாங்க, அது வந்து லூஸாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, டைட்டு ஃபிட்டிங்கில் போகிறத பற்றி கேட்க போகிறதில்ல. புல்லாண்டு கை போட்டு அதாவது லூஸாக போடுறாங்க. அப்படி போடும்போது நல்ல ஒரு கலராக போடுறாங்க இல்லையா, அது மாதிரி போடலாமா போடக்கூடாதா? ரெண்டாவது வந்து கண்ணுக்கு மை விடுறாங்க பெண்கள், அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வேணுனாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம். வெளியே வரும்போது முகத்துக்கு கலரு பவுட்ரு லைட்டாக போடுறதோ இல்லை கண்ணுக்கு மை போடுறதோ, இதை வரும்போது நம்ம வெளியே வரும்போது எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, முகம் தெரிகிற மாதிரி இருக்கிறதோ இல்லை 2 கைகள் 2 பாதங்கள் தெரிகிற மாதிரி இருக்கலாம் பெண்கள், அது அலங்காரம் வெளிப்படையாக இருந்தாலும் அது தவறில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இவங்க லைட்டாக போடுறாங்க இல்லையா, அது கூடுமா கூடாதா? அது ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு சந்தேகம். அந்த கலர் ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா, கலராக பச்சை மஞ்சள் சிகப்பு அது மாதிரி டார்க் கலராக போடுறாங்க இல்லையா. நான் சொல்ல வேண்டிய ட்ரெஸ் வந்து ஜிகுண்டு மினுக்குன்னு இருக்கிறதோ கல் வச்சோ அதை பற்றி நான் சொல்லலை. வேண்டுதலில் கண்ணியமான முறையில் போடுறாங்க, ஸ்கார்ப் போட்டு
புல்லாண்டு கை போட்டு முட்டிக்காலுக்கு கீழே உள்ள மேல் ஆடை போட்டு போடுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பெண்களை பற்றி தான், அந்த டவுட்டை பற்றி தான் நான் கேட்குறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் தரணும். சிவப்பு கலரில் பச்சை கலரில் போடலாமா இருக்கிறாங்க, நல்லா வெறிக்கிற மாதிரி போடுறாங்கல்ல. சிவப்பு கலரில் பச்சை கலரில் ப்ளூ கலரில் மஞ்சள் கலர்லாம் என்ன செய்கிறாங்க, லைட் கலரில் போடுறது நல்லதா டார்க்காக போடுறது நல்லதா, டார்க்காக போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கத்தில் வந்து எல்லா கலருமே சமமானது தான். நீங்கள் லைட்டாக தான் போட வேண்டும் என்றெல்லாம் ஆண்களுக்கும் சொல்லப்படலை பெண்களுக்கும் சொல்லப்படலை. ஒரே ஒரு நிறம் வந்து ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிறம்? காவி ட்ரெஸ்ஸு, காவி நிறம் இருக்கா இல்லையா, காவி நிறத்தில் ஆண்கள் ஆடை அணியக்கூடாது. அது கூட பெண்களுக்கு தடுக்கப்படலை. ஆண்களுக்கு தான் காவி நிறம் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர காவி நிறம் கூட பெண்களுக்கு தடுக்கப்பட கிடையாது. அதனால் காவி நிறத்தை தவிர ஆண்களுக்கு கூட பட்டாடை அணிகிற ஹராமாகப்பட்டிருக்குது. பெண்களுக்கு அதுவும் அனுமதி. நீங்கள் பட்டாடை போட்டுக்கலாம், தங்கம் போட்டுக்கலாம், கலர் கலராக சுடிதார் சேலை எல்லாமே செய்யலாம். எதுவுமே உங்களுக்கு தடை கிடையாது. காவி நிறம் உட்பட எல்லா கலர்லையுமே நீங்கள் என்ன செய்யலாம், ஆடை அணிந்து கொள்ளலாம். இதனால் எப்படி கேட்குறாங்கன்னா, பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த ஒரு வெள்ளை கலரில் லைட் கலரில் உடுத்துறது தான் அது ஒரு கண்ணியங்கிற மாதிரி, ஒரு பேணுதல்ங்கிற மாதிரி சமுதாயத்தில் சில பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த தப்லீக் ஜமாத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, பொம்பளையில் விடுங்க, ஆம்பளையில் கலர் கலரில் சட்டை போடக்கூடாதுங்கிறாங்க. ஆம்பளையில் வெள்ளை கலரில் ஒரு மாதிரியான லைட் கலரில் ரோஸ் கலரில் தான் என்ன செய்யணுமா, சட்டை போடணுமா. டார்க்காக போட்டால் அதெல்லாம் காப்பீர்களுடைய கலாச்சாரம், மேலை நாட்டருடைய கலாச்சாரம் என்ன செய்கிறாங்க, ஆண்கள் இப்படி போடக்கூடாதுங்கிறாங்க. வெள்ளை ட்ரெஸ்ஸு போடலாமான்னு கேட்டால் வெள்ளை ட்ரெஸ்ஸு லைட் ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது நம்மளும் சொல்லலை, யாராலும் போடலாம். வெள்ளை ஆடை அணியுங்கள், அது சிறந்ததுன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சிறந்த ஆடைன்னு வேண்டாம் என்ன செய்யலாம், மூத்தா போனவங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ் தான் கொடுத்துரும், கஃன் ஆடை அந்த மாதிரி நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துனீங்கன்னா சிறந்தது. மூத்தா போன ஆளுகளுக்கு உயிரோடு உள்ள ஆளுக்கு வெள்ளை வந்து சிறந்ததுங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லணும். அதே நேரத்தில் மற்ற கலர்களும் தடுக்கப்பட்டதா, தடுக்கப்பட கிடையாது. அல்லாஹ் எதை ஹராமாக்கவில்லையோ அதை ஒரு ஆள் ஹராமாக்குறான்னு வைங்க, அவர் தன்னை அல்லாஹ்னு நினச்சிக்கிறார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அவர் என்ன செய்கிறாரு, கையில் எடுத்துக் கொள்கிறார். அந்த அதிகாரம் யாருக்கா இருக்குதா, வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் லா யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டார்களே ஆனால் மாற்று அபிப்பிராயம் சொல்வதற்கு எந்த மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி கிடையாது அப்படின்ட்டு அல்ல. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் கலர் கலராக சட்டை போட நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா, அனுமதி கொடுத்துருக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த மாதிரி கலர் கலராக சட்டை போட்டுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டைகளை பற்றி நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கலரில் சட்டை போட்டு வருவாங்க. அதில் அவங்கள மாதிரி ஒரு அழகான ஒரு ஆளை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ சிவப்பு கலரில் ரசூலுல்லாஹ் சட்டை போட்டாங்களா இல்லையா, கருப்பு கலரில் அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சட்டை போட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, பச்சை கலரில் சட்டை போட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல கலர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க. இந்த கலர் அணியக்கூடாதுன்னு சொல்கிறதா இருந்தால் ஆண்களுக்கு காவி நிறம் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறத தவிர வேறு எதுவுமே என்ன செய்யப்படலை. பெண்களுக்கோ ஆண்களுக்கோ, ஆண்களுக்கு அதே மாதிரி பட்டாடை ஹராம். மற்ற எல்லா கலர்லையுமே ஒருத்தர் என்ன செய்யலாம், அவர் ட்ரெஸ்ஸு கொடுத்தலாம். அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், அவங்க கலராக கொடுத்தாலும் சரி வெள்ளையாக கொடுத்தாலும் சரி அது அவங்களுடைய அந்த மானத்தை வந்து மறைக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதை வேண்டாம் இஸ்லாம் சொல்லும். ஒரு சிவப்பு கலரில் ஒருத்தர் ட்ரெஸ் கொடுத்துறாரு, இல்லை லூஸாக கொடுத்துறாங்க. ஒரு ஆள் வெள்ளை கலரில் ட்ரெஸ் கொடுத்துறாங்க, ஆனால் அது அவங்களுடைய அங்கே அவைகள் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கிறது. இதில் எது சேர்ந்தது, வெள்ளையா சிவப்பா? சிவப்பு கலரில் லூஸாக கொடுத்துருக்குறாங்கல்ல அதான் சேர்ந்தது. வெள்ளை கலரில் டைட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது கலருக்காக நம்ம சொல்லலை, அந்த முறையைத்தான் இஸ்லாம் தடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மறுமை நாள் வர்றதுக்கு முன்னால் 2 கூட்டம் வருவார்கள். அவங்களோட இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் யார் சொல்கிறாங்கன்னா, நிசாவும் காசியாத்தும் ஆரியாத்தும் மும்மிலாத்தும் மாயிலாத்தும் ரூசுகுன்ன காசினிமத்தில் புகுத்தி லா எதுகுலன்னல் ஜன்னத்தை வலா எதிர்ன ரீகா. ஆடை அணிந்து சில பெண்கள் வருவார்கள், ஆனால் நிர்வாணமாகவும் இருப்பார்கள். அந்த ஆடை எப்படி இருக்கு, அந்த அவங்களுடைய மறைவிடங்களை மறைக்கிற மாதிரி இருக்காது. அங்கே அவைகளை மறைக்கிறது, மானத்தை மறைக்கிறது ஆடைங்கிறது. அதை கேலி குத்தாக்குற வகையில் ட்ரெஸ்ஸு போட்டிருந்து போடாத மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்து காட்டக்கூடிய வகையில் டைட்டாக அல்லது ரொம்ப மென்மையாக அப்படியெல்லாம் ஆடை உடுத்தி நிர்வாணமாக சில பெண்கள் வருவார்கள். அவங்களெல்லாம் சுக்கத்துடைய வாடையை கூட வர முடியாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த மெல்லிய ஆடை உடுத்துறது, டைட்டாக வந்து ஆடை உடுத்துறது, இதைத்தான் கண்டிச்சார்களே தவிர கலர் கலராக உடுத்துறதுலாம் ரசூலுல்லாஹ் செய்யலை, கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் அலங்காரமாக ஆடை உடுத்தி கொண்டு வந்தார்களே, ஆனால் வீட்டில் இருக்கும்போது உடுத்திக்கலாம்.
கலரை வந்து அலங்காரம்னு சொல்ல முடியாது. கலருங்கிறது அது அலங்காரம் கிடையாது. பச்சை கலரில் சிவப்பு கலரில் போட்டாங்கன்னா அது அலங்காரம்னு சொல்ல முடியாது. அதுலேயே ஒரு மாதிரியான வேலைப்பாடு முறுக்குன்னு சில ஏரியாக்களில் அப்படிலாம் செய்வாங்க, ஜிக்குன்னு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தா வேணா செய்யலாம், அதை அலங்காரம்னு சொல்லலாம். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது வலா யுதியின சீனத்தை ஒன்று இல்லா மாலகரம் என்றா, நீங்கள் வந்து பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடாது. தாப்பனார்கிட்ட, மாமனார்கிட்ட, அண்ணன் தம்பிகிட்ட, பெண்கள்கிட்ட, இவங்கள்ட்ட தான் அலங்காரத்தோடு இருக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு முன்னாடி அலங்காரங்களை மறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் பாருங்க. ஆடை என்பது அலங்காரம் கிடையாது. அந்த ஆடையில் பண்ணி இருக்கக்கூடிய அலங்காரம் இருக்குதுல, கலரான ஒரு ஆடை சிவப்பு கலரில் ஒருத்தர் ஆடை உடுத்துறது அலங்காரம் கிடையாது. அது ஆடை தான், கலர் ஆடையாது. கலர் ஆடை ரசூலை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே ஒரு மாதிரியான அலங்காரங்களை போட்டுப்பார்களே. ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம், ஜிக்குன்னு போட்டுக்கான்னு வைங்க, பார்த்தாலும் ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஆடைகளை தான் நம்ம குறை சொல்ல முடியுமே தவிர கலர் ஆடைகளை எடுத்து என்ன செய்ய முடியாது, அதை குறை சொல்ல முடியாது. அலங்காரமான ஆடை அணிகிறான் அணியலாம், வீட்டில் இருக்கும்போது அணிஞ்சிடலாம். வெளியே வரும்போது அதை பெண்கள் என்ன செய்யணும், மறைச்சி தான் வரணும். அதே மாதிரி கண்மை அலங்காரத்தோடு வர்றதுனால கண்மையும் கேட்குறாங்க. கண்மையும் ஒருத்தர் போட்டுக்கொள்ளலாம், கண்மை, மருதாணி அதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கொள்ளாம தவிர வெளியே வரும்போது இந்த அலங்காரங்களை வந்து வெளிக்காட்டக்கூடாது. அதனால் வெளியே வர மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குதா, மையம் போடுறத தவிர்த்துக்கிறோங்க. வீட்டில் ஒரு வாரத்துக்கு வீட்டில் கிடக்க போகிறோம், வெளியே வர போகிறது இல்லை, வேலையில் ஒரு நாளைக்கு நம்ம வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதா, அந்த மாதிரி ஆளுக மாதிரி தான் போட்டுக்கிறோங்க. நீங்கள் மை போட்டுக்கிறோங்க. வெளியே நம்ம தான் மார்க்கெட் போகணும், டெய்லி மார்க்கெட் போகணும், டெய்லி ஏதாவது ஒரு வேலை இருக்கும், பிள்ளைகளை பள்ளி கொடுத்து விடணும், இந்த மாதிரி இருக்குமே. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்த்துக்கிறோங்க. லீவு நாட்களில் அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது அதை போட்டுக்கொள்ளாமல் தவிர வெளியே வரும்போது அலங்காரங்களை மறைத்து தான் வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோடய நேம் வந்து யாசர். அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லியிருக்கான், குர்ஆனை வந்து நாம் தான் அருளினோம், அதை நாமே பாதுகாப்போம்னு சொல்லியிருக்கான். அதே சமயத்தில் சூரா அனிசா அத்தியாயம் 4 வசனம் 82 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, இதில் வந்து அல்லாஹ் தவிர வேறு யாரும் இதை அருளியிருந்தால் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து தெளிவாக சொல்கிறான். இப்போ வந்து பீஜா அவர்கள் அவங்க வந்து மொழிபெயர்த்த திருக்குர்ஆனில் வந்து பக்கம் 63 அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அத்தியாயம் வந்துட்டு 7 வசனம் 69 அதில் தான் நினைக்கிறேன். அதில் வந்துட்டு எழுத்துப்பிழை இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 17 இடங்களில் வந்து எழுத்துப்பிழை இருப்பதாகவும் எழுத்துப்பிழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சமயத்தில் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனை வந்து ஒளி வடிவில், அதாவது வார்த்தையாக தான் அருளினான். அதை வந்து மொழிபெயர்த்தவர்கள் மனிதர்கள் தான், அதனால் வந்து அதில் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. யார், சகோதரர் பீஜ் அவர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து அந்த முரண்பாடுகள் அந்த இடத்துல வந்து வசனத்தை இடிக்கிற மாதிரி வரும் ஒன்று. அதாவது அது மட்டும் இல்லாமல் ரசூலாவுக்கு ஒரு குர்ஆன் வந்து ஒரு வசனம் வந்து வகை வந்துச்சு அப்படின்னா அது அடுத்த நிமிடமே வந்து சஹாபிட்ட சொல்லி அதை வந்து நோட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த குழுக்கு வந்து இந்த வகையை நோட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜாயித் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தலைவர் நினைக்கிறேன். அவங்கள வந்து தலைவராக பொறுப்பு அனுப்பிச்சாங்க. இவங்க வந்து உஸ்மான் அலிலா அவங்க காலம் வரைக்கும் குர்ஆனை வந்து ஒட்டுமொத்தமாக தொகுக்கிற அந்த கடைசி காலத்தில் வரைக்கும் அவங்க தான் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா எழுத்துப்பிழை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த வசனத்துக்கு முரண்பட்ட மாதிரி ஆயிருமே ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு இதில் பிழை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட தூய்மையான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கேலில் தப்பு இருக்குது அப்படின்னா அதை விட கரெக்டான ஸ்கேல் என்கிட்ட இருக்கணும். அதை வச்சு தான் அவங்க கணிக்க முடியும். இவங்க வந்து எதை தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா சஹாபாக்கள் எழுதின அந்த இதையே தப்புன்னு சொல்லிக்கின்ற போது இது வந்து மொத்த குர்ஆனையும் வந்து நம்ம வந்து சேதப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நம்ம வந்து எதிராக செயல்படுற மாதிரி ஆகுது. இது தகுந்த விளக்கம் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எழுத்து பிழைகள் குர்ஆனில் வந்து வருது. அதனால் எழுத்து பிழைகள் வருதுன்ட்டு யார் கேட்குறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க. குர்ஆன் வந்து இந்த குர்ஆனை நம்ம தான் இறக்கணும், அதை நம்ம தான் பாதுகாப்போம்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா எல்லா தமிழாக்கங்கள்லையுமே பெரும்பாலான தமிழாக்கங்கள் என்ன செய்கிறாங்கன்னா எழுத்து பிழைகளை போடுறாங்க. அதாவது இது இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது, இதை இப்படித்தான் வாசிக்கணும். பஸ்ஸத்துன்னு என்ன செய்யுது ஒரு இடத்துல வருது, அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சீனுக்கு பதிலாக சாதுனுடைய உச்சரிப்பில் வாசிக்கணும், அல்லது சாதுக்கு பதிலாக சீன் உச்சரிப்பில் வாசிக்கணும். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. எழுத்தில் இப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கும்போது இந்த உச்சரிப்பில் தான் படிக்கணும். சீனை வந்து சாதுன்னு படிக்கணும், சாதுன்னு தான் எழுதப்பட்டிருக்கணும், சீனை எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை பார்க்காம என்ன செய்யணும், இப்படி வாசிக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்க, இதை நம்ம வந்து புதுசாக சொல்லலை. குர்ஆனில் வந்து எழுத்து பிழைகள் இருக்குது என்று நம்ம தௌஹீத் ஜமாத்தை சொல்லுது. தௌஹீத் ஜமாத்தை நம்ம சொல்லலை, நம்ம ரெண்டாவதாக சொல்கிறோம், பின்னாடி சொல்கிறோம். நமக்கு முன்னாடியே குர்ஆனுடைய தமிழாக்கங்கள் வெளியிட்டவர்கள் எல்லாருமே
குர்ஆனுடைய தமிழாக்கத்தினுடைய கடைசி பதில் என்ன செய்கிறாங்க, திருத்தி வாசிக்கணும் அப்படின்னு அந்த தப்பாக எழுதியிருக்கிற அந்த எழுத்து பிழைகளையும் இதை இப்படித்தான் வாசிக்கணும், இப்படி வாசிக்கக்கூடாது, இப்படி வாசிக்கணும்னு சொல்லி அப்படி போட்டுருக்குறாங்க. அப்போ ஏன் அதை போடணும்? எழுத்து பிழை இல்லைன்னு அதை போட வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? எழுத்து பிழை இருக்கிறனால தானே செய்கிறாங்க. வாசிக்கிறதுல எல்லாருமே கரெக்டாக வாசிக்கிட்டு வர்றோம். மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறவங்களாம் கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்தை பொறுத்த வரைக்கும் எழுதுகிறவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனில் நம்ம கை வைக்கக்கூடாது. முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன பார்த்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து குர்ஆனுடைய கருதியை அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில், அவங்க காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுதில்ல, அப்படி ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நேரத்தில் அதுலேயே எழுத்து பிழைகள் இருந்தது. எழுத்து பிழைகள் இருந்தாலும் இதை ஒரு கூட்டமாக உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த வேலை இது, இதில் நம்ம கை வைக்க வேணாம், மனப்பாடம் பண்ண கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. அதனால் வந்து நம்ம எழுத்தில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை கண்டுக்கிற வேணாம். மனப்பாடங்கிறத ஓசை தானே குர்ஆனுங்கிறது. குர்ஆன் என்பது எழுதும் போது எழுத்தர்கள்ட்ட மிஸ்டேக் வரத்தான் செய்யும். கேட்குற ஒருத்தர் செய்கிறாரு, அவர் கரெக்டாக கேட்டு மனப்பாடம் பண்ணியிருப்பார். எல்லாருமே எழுத்து புலமை உள்ளவர்னு சொல்ல முடியாதுல்ல. எழுத்து புலமை உள்ளவர்களாக இருந்தால் கூட அவங்ககிட்ட தவறு வரத்தான் செய்யும். அப்போ அது வந்து மிஸ்டேக் வந்த காரணத்தினால் எழுத்தில் மிஸ்டேக் வருதில்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதில்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வைத்து கொண்டு டோட்டலாக இந்த புஸ்தகமாக தப்பு அப்படி சொல்ல முடியாது. குர்ஆனாக இருந்தாலும் அப்படி தான். குர்ஆனுங்கிற என்ன, குர்ஆன் அல்லாஹ் என்ன செய்யறான், வலவு நஸ்ஸல்னா அலைக்க கித்தாபன் ஃபி கிர்தாசின் ஃபலமஸூஹு பி ஐதிஹிம் லகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் முபீன். முஹம்மதே, உனக்கு வந்து நம்ம இந்த வேதத்தை எழுதி தந்திருந்தோம்னு வை, பேனாவில் பலகையில் எழுதி கொடுத்துருப்போமே, ஆனால் காபிர்கள் அதை தொட்டு பார்த்து விட்டு இது சூனியம் இருப்பாங்க, உனக்கு ஏடா கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனை வந்து நான் எழுதி கொடுக்கலங்கிறான். அல்லாட்டிருந்து எழுதியே வந்துருச்சுன்னு வைங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான்ல, மூசா நபிக்கு பலகையில் எழுதப்பட்ட வேதத்தை தான் மூசா நபிக்கு அல்லாஹ் வேதமாக கொடுத்தான். அந்த மாதிரி அல்லாட்டிருந்து எழுதி வந்திருக்குமே, ஆனால் அதில் எழுத்து பிழை வந்து என்ன செய்யலாம், நம்ம இது அல்லாஹ்வுடைய குறைன்னு சொல்லலாம். ஆனால் எழுதிக்கிட்டது யாரு, அல்லாட்டிருந்து வந்தது எழுத்தாக வரல, புஸ்தகமாக வரல. அல்லாட்டிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஓதித்தான் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணாங்க. எழுத்துப்பூர்வமாக நான் இதை கொடுக்கலன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். லக் வலவு நஸ்ஸல்னா அலைக்க கித்தாபன் ஃபி கிர்தாசின், உனக்கு எழுதி இந்த வேதத்தை இறக்கியிருப்போமே, ஆனால் பலகையில் எழுதி அனுப்பியிருப்போமே, ஆனால் இது அப்போ கூட நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி மக்களுக்கு காப்பீர் கேட்டாங்க, ஏன் ஜிப்ரீல் ஒவ்வொரு தடவை வர்றாரு, மொத்தமாக எழுதி எடுத்துருக்க வேண்டியதானே, மொத்தமாக எழுதினா ஏற்றுக்கிறீங்களாடா, மொத்தமாக எழுதினாலும் சூரியன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறான்ல. அதே மாதிரி அல்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், இசாலுக்க அகலுல் கித்தாபி அன் துனஸில் அலையும் கித்தாபமின் சமா, வானத்திலிருந்து இவருக்கு ஒரு 7 இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு வேதம் வழங்கப்பட்டவர்கள் கேட்குறாருங்கிறான்ல. அப்படின்னா அல்ல என்ன செய்யலை, ஒரு ஏடாகவெல்லாம் குர்ஆனை இறக்கலை. அதே மாதிரி அல்ல சொல்கிறான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் அவர் உனக்கு இறக்கினார். எப்படி இறக்கினாரு, அலா கல்பிக்க, உன்னுடைய இதயத்தில் உள்ளத்தில் இறக்கினாரு. நீ தக்குன மினல் முந்திரீன், நீ மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக பிலிசானின் அரபி முபீன், தெளிவான அரபு மொழியில் உன் உள்ளத்தில் இதை போட்டாரு அப்படிங்கிறான்ல. குர்ஆன்டால என்னதான் ஜிப்ரீல்கிட்ட அல்ல ஒரு ஏடா கொடுக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓத ரசூலுல்லாஹ் மனப்படாயர், அல்லது அவர் மனசில் என்ன செய்வார், வந்து அந்த எண்ணத்தை போடுவார். அப்போ உள்ளத்தில் இறக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு மனப்பாடமாக ஒப்புவிக்கப்பட்டது தான் குர்ஆன், ஓசையாக இறக்கப்பட்டது தான் குர்ஆன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுறான். இதே மாதிரி நிறைய வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் என்பது எழுத்து வடிவத்தில் நான் இறக்கலை, நான் வந்து அதை ஏடாக இறக்காமல் அதை வந்து ஜிப்ரீல் ஓத அரபி மொழியில் சொல்லிக் கொடுக்க ரசூலுல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஓசை வடிவத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று குர்ஆன் அப்படித்தான் தன்னை பற்றி சொல்லுது. இப்போ எழுத்து வடிவமாக குர்ஆன் வந்திருந்தா தான் எழுத்தில் எப்படி மிஸ்டேக் வரும், அல்லாஹ் இறக்கிற குர்ஆனில் எப்படி மிஸ்டேக் வரும்னு கேட்கலாம். ஆனால் குர்ஆனால எழுத்து வடிவம் கிடையாது. எழுத்து வடிவம் என்பது நம்முடைய வசதிக்கு வேண்டி பண்ணது. அபூபக்கர் காலத்தில் எதுக்கு வேண்டி பண்ணாங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள்லாம் மூத்தாய் கொண்டே இருக்கிறார்கள், நம்ம இதை சேஃப்டி பண்ணணும். சேஃப்டி பண்ணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ உதாரணத்துக்கு இப்போ சீடியில் ஒரு நம்ம என்ன செய்யறோம், அந்த காலத்தில் எழுத்தில் இல்லாமல் புஸ்தகமாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம மெமரி கார்டில் என்ன செய்யறோம், செல்ஃபோன்லேயே குர்ஆனை கொண்டு வந்துட்டோம். இந்த செல்ஃபோனுங்கிற குர்ஆன் ஆகுமா, மெமரி கார்டு குர்ஆன் ஆகுமா, ஒரு சீடியில் குர்ஆன் வச்சுருந்தோம்னா அது குர்ஆன் ஆகுமா, சீடியே தேஞ்சிருச்சு. அப்படி அல்லாஹ்வுடைய ஏடு எப்படி தேயலான்னு கேட்க முடியுமா? ஒரு சீடியே நெஞ்சிருச்சு, அதில் பாதி சூறா வருது, பாதி சூறா வரமாட்டேங்குது, குர்ஆன் அழிஞ்சு போயிடுச்சு சொல்ல முடியுமா? மெமரி கார்டில் 4 சூறா நிற்கிது, 4 சூறா அது வைரஸில் அழிஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க, குர்ஆன் அழிஞ்சிருச்சு சொல்ல முடியுமா? ஆனால் அது வந்து சேஃப்டிக்காக நம்ம வச்சுக்கிறது. குர்ஆனுங்கிற என்ன, எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதுதான் குர்ஆன்.
எந்த உலகத்தில் உள்ள எந்த ஹாஃபிஸாட்டையாவது குரானை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல, மனப்பாடம் பண்ணி வைத்த யாரிடத்துல போய் அல்ஹம்து சூராவுக்கு பின்னாடி என்ன வரும்னு கேளுங்க. பக்ரா சூராவில் இந்த வசனத்துக்கு பிறகு என்ன வசனம் வருதுன்னு கேளுங்க. இங்கே உள்ளவன், இந்தியாவில் உள்ளவன் என்ன வசனத்தை சொல்லுவானோ அந்த வசனத்தை தான் அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் சொல்லுவார். அந்த வசனத்தை தான் சவுதியில் உள்ள முஸ்லீம் சொல்லுவார். அந்த வசனத்தை தான் வேறு நாடுகளில் உள்ள மலேசியாவில் உள்ள முஸ்லீமு, சிங்கப்பூரில் உள்ள முஸ்லீமு, எல்லா முஸ்லீமும் குரானை மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்கிறான், கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்கிறான். எழுத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர்களுடைய சேஃப்டிக்காக வேண்டிய சீட்டில் வைக்குவோம், மெமரி கார்டில் வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்பது அது அல்லாட்டிருந்து வந்திருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. அல்லாவுடைய மிஸ்டேக்குனாக மனிதர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்கடா, இவங்க எழுத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அதில் அல்லாவுடைய மிஸ்டேக் ஒன்றுமே இல்லை. மனப்பாடம் பண்ணுற தப்பு வந்தால் வேணாலும் செய்யலாம். இவர் ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, அவர் வேறு மாதிரி மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, அது அல்லாவுடைய வேதத்தில் முரண்பாடு வரலாம் அப்படின்னு அப்போ தான் கேள்வி கேட்கணும். எழுத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் அதை ஒரு மிஸ்டேக்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எழுத்தில் மிஸ்டேக் இருப்பதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டு மறைக்கவா செய்கிறாங்க. எழுத்தில் மிஸ்டேக் இல்லை. குரானில் வந்து எழுதப்பட்டிருக்கல எழுத்து மிஸ்டேக்னா என்ன? சீனுக்கு பதிலாக சாலை போட்டிருப்பார்கள், லாமுக்கு பதிலாக அழிவு போட்டிருப்பார்கள். ஆனால் வாசிக்கிற கரெக்டாக அது என்ன எழுதியிருந்தாலும் சரி, ரசூல்லாவுக்கு ஜிப்ரையில் இப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ, ரசூல்லா சகாபாக்கள் இப்படி வாசித்து காட்டினார்களோ, அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள முஸ்லீம் வாசிப்போம். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் செய்கிறான், ஓசை வடிவமாகத்தான் இந்த குரானை பாதுகாப்புன்னு சொல்கிறானே தவிர எழுத்து வடிவமாக அல்ல பாதுகாப்புன்னு சொல்லலை. எழுத்து வடிவமாக குரான் இறக்கப்படவே இல்லை. அப்படி இறக்கப்பட்டிருந்தாங்கன்னா எழுத்து வடிவில் பாதுகாப்பு நல்லா சொல்லுவான். குரானை பாதுகாப்புன்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய உள்ளங்களில் அல்ல பாதுகாக்கிறான். அப்படித்தான் குரானில் வந்து அல்ல சொல்லி காட்டுறான். மனிதனுடைய உள்ளங்களில் தான் குரான் பாதுகாக்கப்படுதே தவிர குரான் வந்து எழுத்தில் பாதுகாக்கப்படுவதாக என்ன செய்யலை. குரான் தன்னை பற்றி சொல்லலை. எழுத்து காலத்துக்கு மாறிட்டு தான் இருக்கும். அதனுடைய கருத்து மாறாது, குரானுடைய கருத்து மாறாது, உச்சரிக்கிற முறை மாறாது, எழுத்து ஸ்டைல் இருக்குதுல்ல. இப்போ அந்த காலத்தில் நையனா இருக்குது, நையனாலாம் இருக்குதுல்ல. அதை எப்படி எழுதுவாங்க? நையனான்னா நானா போட்டு அதுக்கு மேலே இப்படி சுழிச்சு விடுவாங்க. அதான் நையனாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் 2 நா போடுறோம்ல, 2 நாவை போட்டால் தான் நையாகும். அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன, ஒரு நாதம் போடுவாங்க, அதுக்கு மேலே இப்படி சுழிச்சு விட்டுக்குருவாங்க. அப்போ அந்த மாதிரி எழுத்து என்பது காலத்துக்கு மாறத்தான் செய்யும். அதை மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் செய்வாங்க, அதை எழுதுவாங்க. ஆனால் உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உச்சரித்ததை இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் உச்சரிக்கிறாங்க. கியாமத் நாள் வரைக்கும் இப்படி தான் உச்சரிக்க போகிறாங்க. இதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பாதுகாக்கிறன்னு சொல்கிறானே தவிர எழுத்து மூலமாக வந்து பாதுகாக்கிறன்னு சொல்லலை. இந்த கருத்தை வந்து நம்ம மட்டும் சொல்லலை. நமக்கு முன்னாடி தலை சிறந்த அறிஞராக இருந்த பாக்கிலானிங்கிறவர் அவரோட நெஞ்சாரு இது வந்து குரானில் எழுத்தில் மிஸ்டேக் இருக்கிறது, எழுதியவர்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, உச்சரிப்புலாம் மனப்பாடம்லாம் கரெக்டாக இருக்கிறது, எழுதக்கூடிய நேரத்தில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ அவர் யூதரா? இந்த குரானில் வந்து எழுத்து பிழைகள் இருப்பதை பல பேர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது குரானுடைய பாதுகாப்பு தன்மைக்கு மாற்றம்லாம் கிடையாது. மனப்பாடம் பண்ணதில் மாற்றி மனப்பாடம் பண்ணியிருந்தால் தான் அது பாதுகாப்பற்ற தன்மை ஆகும். தவிர மனப்பாடம்லாம் கரெக்டாக இருக்கிறது, உள்ளங்களில் ஒழுங்காக இருக்குதுன்னா இது குரானுடைய ஒரு பாதுகாப்பு கேள்விக்குறி கிடையாது என்று இது சம்பந்தமாக விரிவாக விவாதம் நடைபெற்றிருக்கிறது. நம்ம நினைஞ்சிருக்கிற தூத்துக்குடியில் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய குரூப்போட இது சம்பந்தமாக திருக்குறானில் எழுத்து பிழைகள் இருக்கா இல்லையா என்பது சம்பந்தமாக விவாதம் நடத்திருக்கிறோம். கூடுதல் தகவல்களுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஜமாத்தா தொழும்போது ஆண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து ஆண்களுக்கு இமாமத் செய்யக்கூடாது. இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு பெண் மற்ற பெண்களுக்கு இமாமத் செய்யலாமா? இப்போ உதாரணமாக நேற்று கிரகண தொழுகை தொழுதோம், எல்லா பள்ளிவாசலில் தொழுதுருப்போம். ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் மற்ற பெண்களை அழைச்சி கிரகண தொழுகை செய்யலாமா, அதாவது தொழு வைக்கலாமா, இமாமத் செய்யலாமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஹதீஸ் அடிப்படையில் விளக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேட்குறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து இமாமத் செய்யலாமா, பெண்கள் அவங்களாக ஜமாத்தா தொழுது கொள்ளலாமா கேட்குறாங்க. ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தை நிறைவேற்றுறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டும் என்பது அது அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அனுமதி தான். பள்ளிவாசலுக்கு அவங்க வந்தால் ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அதே நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். நடந்து வர்றதுக்குள்ள நன்மை, பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஊர்கள்லேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல். அந்த இடத்துல வந்து நின்ற நன்மை, இப்படியெல்லாம் ஒரு இமாமை ஃபாலோ பண்ண நன்மை, இதெல்லாம் பெண்கள் பள்ளிவாசல் வருவார்களே ஆனால் அவங்களுக்கும் கிடைக்கும்.
அதே நேரத்தில் இது கட்டாயமானு கேட்டால் கட்டாயம் கிடையாது. நமக்கு ஆண்கள் வரலைன்னா அந்த வீடை தீட்டு கொடுத்து ஆசைப்படுறாங்களே சொல்லலாம். அந்த மாதிரி கடுமை காட்டுறாங்க ஜமாத்து விஷயத்தில். ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடைபெறக்கூடிய நேரத்தில் காரணம் இல்லாமல் நீங்கள் வீடுகளில் தொழுவீர்களே ஆனால் அந்த வீடை தீட்டு கொடுத்து ஆசைப்படுறேன் இப்படின்னாங்க. இப்படி ஆண்களுக்கு தான் சொன்னார்களே தவிர பெண்கள் வந்து ஜமாத்தா வீடுகளில் தொழுவார்களே ஆனால் அந்த வீடை தீட்டு கொடுத்து ஆசைப்படுறேன்னு செய்யலை, ரசூலை சொல்லலை. அதனால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது கட்டாயம் கிடையாது. விரும்பினால் வரலாம். அதை தடுப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் அவங்க அளவில் ஜமாத்தா தொழுது கொள்ளலாமா? அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றது கட்டாயம் கிடையாது. அவங்க வீடுகளில் ஜமாத்தா வைக்கலாம்னு கேட்டால் தாராளம் வைக்கலாம். ஏன் வைக்கலாம்? தனியாக ஒரு ஆள் தொழுகிறதை விட 2 பேராக தொழுகிறது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 2 பேராக தொழுகிறதை விட 3 பேர் தொழுகிறது சிறந்தது, 3 பேர் தொழுகிறதை விட அதிகமான நாட்கள் தொழுகிறது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஆண்களை இப்படி கட்டுப்படுத்துமோ அதே மாதிரி பெண்களையும் தான் கட்டுப்படுத்தும். ஆண்கள் தனியாக தொழுகிறதை விட 2 பேர் சேர்ந்து தொழுதாங்கன்ற நன்மை இருக்கிறது, தனியாக தொழுகிறதை விட அதிக நன்மை இருக்கிறது. பெண்களுக்கும் அதே தான். பெண்களுக்கு ஜமாத்தா அவங்க தொழுவக்கூடாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பெண்கள் ஜமாத்தை தொழுவக்கூடாதுன்னுவாங்க. ஜமாத்தா தொழுகிறதுல வந்து சிறப்பு இருக்குன்னு ரசூலா சொன்னாங்கன்னா அது ஆண்களையும் தான் கட்டுப்படுத்தும், பெண்களையும் தான் கட்டுப்படுத்தும். இப்போ ஒருத்தர் ஒழு செய்கிறார், ஒழு செஞ்சால் அவர் என்ன செய்யணும்? அவர் ஒழு செய்கிறதுனால அப்படி நன்மைகள்லாம் இருக்குதுல்ல, இது ஆம்பளைகளுக்கு மட்டும் உள்ளதான், பொம்பளைகளுக்கு இல்லை. இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா அறிவுரைகளுமே தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு எல்லாமே எதில் இது பெண்களுக்கு இல்லைன்னு வருதோ அதை தவிர எல்லாமே ஆம்பளைகளுக்கு சொல்லப்பட்ட அவ்வளவுமே பொம்பளைகளுக்கு சொல்லப்பட்டது தான். அந்த அடிப்படையில் தனியாக தொழுகிறதை விட ஜமாத்தாக தொழுகிறது சிறந்தது என்ற அடிப்படையில் பெண்களும் தனியாக என்ன செய்யலாம்? ஜமாத்தா தொழுது கொள்ளலாம். ஆனால் அந்த ஜமாத்து கட்டாயம் கிடையாது. நன்மையை நாடி ஜமாத்தா தொழுதா நன்மை என்ற அந்த நன்மையை நாடி பெண்கள் தொழுது கொள்ளலாம்னு கேட்டால் தொழுது கொள்ளலாம். ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரியான நன்மை அவங்களுக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு கிரகண தொழுகை, பெருநாள் தொழுகை, இதையெல்லாம் அவங்க ஜமாத்தா வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இதை ஜமாத்தா வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? கிரகண தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழு வைக்கிறேன். கிரகண தொழுகை எங்கே தான் வச்சுருக்கிறாங்க? பள்ளிவாசலில் வைத்திருக்கிறார்கள். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கிரகண தொழுகை போய் நீங்கள் திடலில் தொழ முடியாது, பள்ளிவாசலையும் தொழ முடியும், வீட்டிலையும் தொழ முடியாது. அந்த அடிப்படையில் கிரகண தொழுகை பள்ளிவாசலில் வந்தால் பெண்கள் செய்யலாம். ஆண்கள் தொழும்போது பள்ளிவாசலில் பெண்கள் இமாமத்து செய்து ஆண்களை உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. பெண்கள் தனியாக கிரகண தொழுகை வைத்ததற்கு எந்த ஒரு ஆதாரத்தை பார்க்க முடியலை. அந்த அடிப்படையில் ஆண்கள் தொழுதாலும் செய்யலாம், பெண்கள் அதில் அவங்கள ஃபாலோ பண்ணி தொழுதுக்கிறலாம். கிரகண தொழுகைங்கிறது ஆளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு தொழுகிறது இல்லை. ஒரே நேரத்தில் கிரகணம் ஆரம்பித்ததில் இருந்து கிரகணம் விலகிற வரைக்கும் உள்ள தொழுகை. கிரகணம் நடைபெறும்போது ஆண்கள் இயற்கையாக பள்ளிவாசலில் தொழுவத்தான் செய்வாங்க. அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும்? பெண்களும் தொழுது கொள்ளணும். பெருநாள் தொழுகை அப்படி தான். திடலுக்கு வரணும்னாங்க ரசூல்லா தான் பயன் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்கள் தான் பயன் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள்லாம் ஆண்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, இதெல்லாம் ஜும்மா தொழுகை, இதெல்லாம் பெண்கள் வந்து அவங்க தனியாக தொழ முடியாது, வீடுகளில் வைக்க முடியாது. அதை பள்ளிவாசலில் திடலில் தான் செய்ய முடியும். பெருநாள் தொழுகை திடலில் தொழுவணும், ஜும்மா கிரகண தொழுகை பள்ளிவாசலில் தொழணும். கிரகண தொழுகை செய்ய முடியாது, அவங்க ஜமாத்தா வைத்து கொள்ள முடியாது. மற்ற தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? அவங்க 5 நேர தொழுகை தனியாகவும் தொழுவலாம், ஜமாத்தாகவும் தொழுவலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் அமீத், செங்கல்பட்டு கிளை. என்னுடைய கேள்வி என்னென்னா, வெள்ளிக்கிழமை மேடையில் இமாம் பயன் பண்ணும்போது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ நம்ம ஒரு ரத்தம் சொன்னால் ஜமாத் தர்பா அது சொல்கிறாரு. இதை பார்க்குற தாமுக என்ன கேட்குறாங்கன்னா, நாங்களும் ரத்தம் இல்லையா, அதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நாங்கள் நல்லது தானே பண்ணுறோம், நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க, பள்ளிவாசல்ன்றது பொதுவான இடம் தானே, நீங்கள் உங்கள் ஜமாத்தை மொத்தம் ஏன் புகழ்றீங்க, இப்படி கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேட்குறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்களில் தௌஹீத் ஜமாத்து செய்கிறதே நீங்கள் புகழ்றீங்களே, தாமுகவும் நல்ல காரியம் பண்ண தானே செய்யுது, அதையும் சொல்ல வேண்டியது கேட்குறாங்களா. தாமுகாவை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவில் என்ன நம்ம வெளியே பேசினா கூட நல்லது பேச முடியாத, என்ன நல்லதுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா இயக்கங்கள்லையுமே நல்லது இருக்கத்தான் செய்யும். நல்லது இருக்குங்கிறனால நல்ல அமைப்புன்ட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நல்ல அமைப்பாக இருக்கிறாங்க, ரத்த தானம் பண்ணுறாங்க, மருத்துவ சேவை பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் பண்ணுறாங்க, வச்சுக்கிடுவோம். அதே நேரத்தில் ஊழலும் பண்ணுனா, மக்களை ஏமாத்தினா, மக்கள் பணத்தை வாரி சுட்டிக்கிட்டா,
இது நல்ல விஷயத்தை மட்டும் சொல்ல முடியுமா? நல்ல விஷயத்தை சொல்ல ரெடி, சுனாமி ஊழலையும் சேர்த்து சொல்ல அவங்க ரெடின்ட்டு அதையும் நம்ம சொல்ல தயாராக இருக்கும். நல்ல விஷயத்தையும் சொல்லுங்கள், அதை தப்பிச்சு மாற்றி சொல்கிறோம்ல, நல்லது நிறைய பண்ணிருக்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்ல அவர்கள் விரும்புவார்கள். என்ன செய்யலாம்? அதை சொல்லலாம். நல்ல விஷயத்தை மட்டும் இப்படி சொல்கிறது. இப்போ தௌஹீத் ஜமாத்தில் தப்பு இருந்தால் நம்ம அதை தானே சொல்லுவோம். தௌஹீது எழுச்சியும் வீழ்ச்சியும் பேசுறது இல்லையா? ஜும்மாலே நினைச்சிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தில் நல்ல பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய, வரவேற்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய பலவீனங்கள் தௌஹீத் மக்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பேசுகிறோம்ல. அந்த மாதிரி தாமுக பேசுனா அப்படி செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. சுனாமின்னு பேசுனா அப்போ சண்டைக்கு வருவாங்கல்ல. அது ஏன் நீங்கள் இயக்கத்தை பற்றி பேசுகிறீங்க? ஜும்மா மேடையில் இருக்குது, வேறு இயக்கத்தை பேசுகிறீங்க. அப்போ இயக்கத்தை பற்றி பேசலான்னு முடிவெடுத்து விட்டால் எல்லாரும் பேசணும். நல்லது கிட்ட எல்லாமே என்ன செய்யணும்? பேசித்தான் ஆகணும். அப்போ அந்த அடிப்படையில் நல்ல விஷயங்கிறத விட அவர்கள் சமுதாயத்துக்கு நேர்மையானவர்களா, நம்பிக்கையானவர்களா, பாராட்டுக்குரியவர்களா? நம்ம விட்டுட்டு வந்து பாருங்க, பிஜே சொல்லுவார்கள் லெட்ரு பேட் இருக்குன்னு. இந்த லெட்ரு பேடு ஆம்புலன்ஸ் ஒன்று தான் அங்கே இருக்குது, வேறு என்ன இருக்குது? எல்லாத்தையுமே குட்டிச்சோறு ஆக்கி வைத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமுகாங்கிற பெயரில் ஒரு இயக்கத்தை ஒரு மாவட்ட நிர்வாகியை கூட ஒரு தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க முடியாது. அங்கேருந்து தலைமை நிர்வாகியை கூட யார் தேர்ந்தெடுப்பாங்களா? தலைமை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தேர்தல் இல்லாமல் நாங்கள் எவனை நியமிக்கிறோமோ அவன் தான் தலைவன், நாங்கள் எவனை நியமிக்கிறோமோ அவன் தான் செயலாளர், இப்படின்னு என்ன செய்கிறாங்க? எவன்னா தன்னுடைய அரசியலுக்கு ஜால்ரா போடுவானோ அந்த மாதிரி ஆளுகளை நியமித்து ஒரு இயக்கம் நடத்துறதுக்கு தான் அவங்க இயக்கம் நடத்துகிறார்களே தவிர ஒரு ஜனநாயக இயக்கமாக தாமுக இருக்கலை. அங்கே கேள்வி கேட்கறதுல யாருக்கு இந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால் எல்லாமே அங்கே ஆளுநாள் அழகராஜா ஒரு ஆளு தான், சரியா? அதனால் அங்கே எல்லாம் செய்ய முடியாது, யாரும் கேள்வி கேட்கல இயலாது. அந்த ரைட்ஸ்லாம் அது ஒரு குரூப் மாதிரி ஆகி போய்விட்டது. அதனால் தாமுகாவை புகழ்ந்து செய்ய முடியாது, பேச முடியாது. திட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, புகழ்றது 2-3 விஷயம் தானே இருக்குது, திட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை வேண்டாம் ஒத்துக்கிட்டானே செய்வோம், அதை பேசுவோம். அதனால் இப்போ நம்ம அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இப்போ தௌஹீத் ஜமாத்தை நம்ம சொல்கிறோம்னா தேவை ஏற்பட்டதுன்னு சொல்லுவோம். நம்ம அப்படி தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ தௌஹீத் ஜமாத்து இப்போ தாவா படிப்பது பேசுகிறோம், தௌஹீத் ஜமாத்து தாவா படி செய்யுதுன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்து காட்டுவோம். இது தௌஹீத் ஜமாத்தை புகழ்றதுக்காக வேண்டி இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்கிறணும். மக்கள் என்ன செய்யணும்? தாவா பணி எப்படியெல்லாம் செய்ய வேண்டிய என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கிறணும். அவங்கள ஆர்வமூட்டணுங்கிற அடிப்படையில் தான் அப்படி சொல்கிறோம். ஆனால் பொதுவாக எல்லா இயக்கத்தவர்களும் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, எல்லா மக்களும் இயக்கத்தை பற்றி தெரியாதவங்களும் வருவாங்க. அதனால் ஜும்மாவில் பேசாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜும்மாவில் என்ன செய்யாதீங்க? மற்ற இயக்கத்தை சாடாதீங்க. தேவை ஏற்பட்டால், ஒரு அவசியம் ஏற்பட்டால் தலைமையில் அனுமதி வாங்கி கொண்டு பேசுங்கள். மற்ற இயக்கத்தை பேசுனீங்கன்னா அந்த இயக்கத்தில் உள்ளவனும் ஒரு ஜும்மாவில் போனால் பயான இயக்கம் வருவான், மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க வருவாங்க. அப்போ அது கூட நம்முடைய பிரச்சாரம் கூட அவங்கள மாற்றும். நீங்கள் அவங்க இயக்கத்தை பற்றி பேசுனீங்கன்னா அவங்க வருவாங்களா? தாமுகாலையும் மற்ற இயக்கங்கள்லையும் ஏன் ஒரு 2-3 தௌஹீத் இருக்க மாட்டானா? மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட மாட்டானா? அவனை வெறுண்டு ஓட வைக்கிற மாதிரி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். தேவை ஏற்பட்டால் நம்ம பள்ளிவாசலில் நம்ம இயக்கத்தை பற்றி பேசாமல் வேறு இயக்கத்தை பற்றி பேச முடியுமா? இப்போ தாமுக ஒரு பள்ளிவாசல் இருக்கிறான்னு வைங்க, அதில் தௌஹீத் ஜமாத் இப்படிப்பட்ட சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு யாரும் பேசுவாங்களா? சும்மாவில் பேச மாட்டாங்க, பாராட்டி பேசுவாங்களா? அவங்கவுங்க பள்ளிவாசல் அவங்கவுங்களுடைய இயக்கத்தை என்ன செய்ய முடியும்? பேச முடியும். வேறு இயக்கத்தவர்கள் அடுத்த இயக்கத்தவர்கள் பேச முடியாது. நம்ம பாராட்டி புகழ்கிற அளவுக்கு மற்றவர்கள்லாம் ஒரு நல்ல நிலைமையில இல்லை. அதனால் பாராட்டி பேசுகிற அதே நேரத்தில் திட்டி பேச சம்மதிச்சாங்கன்னா செய்வோம், அதை சேர்த்து சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பெற்றோர் ஹபுர் வணங்கியாக இருக்கிறாங்க, அவங்க அதே நிலையில் மௌத்தாயிடுறாங்க. அப்போ பிள்ளைகள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடலாமா? ஹபுரின் வேதனைக்காக, நரக வேதனைக்காக இது ஏற்கப்படுமா, ஏற்கப்படாதா? இது என்னுடைய கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, இணை வைத்த நிலைமையில் பெற்றோர்கள் இறந்து விடுவார்களே, ஆனால் அவங்களுக்காக வேண்டி நம்ம பாவ மன்னிப்பு தேடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இணை வைத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கண்டிக்கிறான். வமா கான்லி நபியின் ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நபியாக இருந்தாலும் சரி மூமின்களாக இருந்தாலும் சரி, இஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன், இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தன்னுடைய தாயாருடைய அந்த மையவாடியில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்கன்னா மற்றவங்க தாங்க முடியாதுல்ல, அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமேல காரணம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எதனால் அழுதுங்க? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் தாயாருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டேன், ஆனால் அல்லாஹ் அனுமதி தரலை.
அதே நேரத்தில் அவங்களுடைய கபரை சியாரத்து பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் வந்து அனுமதி கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயாராக இருந்தாலும் கூட இணை வைத்திருப்பார்களே ஆனால், ஷிர்க் வைத்திருப்பார்களே ஆனால், அல்லாவை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆளை வைத்திருப்பார்களே ஆனால், அல்லாட்ட கேட்க வேண்டியதை வேற யார்ட்டை கேட்டிருப்பார்களே ஆனால், அல்லாவை தவிர மற்றவர்களை வணங்கியிருப்பார்களே ஆனால், நபியின் தாயாராக இருந்தால் அவங்களுக்காக பாவமன்னிப்பு கேட்கக்கூடாது. அல்லாஹ் இதில் சமரசம் வச்சுக்கிறவே இல்லை. தொழுகலை, நோன்பு வைக்கலை, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ் செய்யலை, அதெல்லாம் ரெண்டாவது. அதையெல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஒருத்தன் திருடுறான், விபச்சாரம் பண்ணுறான், பொய் பேசுகிறான், அதையெல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் என்ன? இந்த ஷிர்க்கு தான். இன்னல்லாஹலா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதுக்கு அடுத்த நிலைமையில் உள்ள பாவம், கீழ்நிலையில் உள்ள பாவம் இருக்குதுல்ல, அதைத்தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிறான். இப்போ எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறானோ அந்த பாவத்தை ஒரு தௌஹீத்வாதியுடைய தாப்பனாருங்கிற கவலை அல்லாஹ் மன்னிப்பானா? நபியின் தாய்க்கே அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னா. நபியின் தாய்க்கே பாவமன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னா. இந்த இப்ராஹிம் நபி அவங்களுடைய தாப்பனார், அவங்க ஆசை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக வேண்டி இப்ராஹிம் நபி பாவமன்னிப்பு கேட்பேன்னாங்க. அல்லாஹ் தடுத்துட்டான். அது எப்படி பாவமன்னிப்பு கேட்ப? அவர் உனக்கு தாப்பனாக இருக்கலாம், அல்லாவுடைய எதிரி ஆகிட்டார்ல, ஷிர்க்கு வச்சு அப்படி தானே இருந்தார். அதாவது இணை வைக்கிறோம் அல்லாவுடைய எதிரிக்கணும். அல்லாவுக்கு இணையாக நீங்கள் ஒரு போட்டி கடவுளை உண்டாக்கினீர்களே ஆனால் நீங்கள் அல்லாவுக்கு எதிரி தானே. அல்லாவுக்கு இணையாக இந்த ஒருத்தர் இருக்கிறார், மகான் இருக்கிறாரு, அல்லாட இருக்கிற மாதிரி இவர்கிட்ட எல்லாத்தையுமே கேட்கலாம் அப்படின்ட்டு அல்லாவுக்கு எதிராக ஒரு ஆளை உண்டாக்குற மாதிரி, ஒரு ஆளை கற்பனை பண்ணுற மாதிரி. இப்போ இணை வைப்பவர் அல்லாவுடைய எதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறதுனால இப்ராஹிம் நபி தாப்பனார் கேட்ட பாவமன்னிப்பு அல்லாஹ் மறுத்துடுறான். நூஹ் நபி, லூத் நபியினுடைய மனைவிமார்கள் அவங்க இணை வைத்த காரணத்தினால் அவங்களும் நரகம் போவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி மூசா நபி வளர்த்த ஃபிரௌனு அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்த காரணத்தினால் அவன் நரகத்துக்கு போவான்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல ஒருத்தர் வர்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அந்த அல்லாஹ்வுடைய தூதரே ஐநா அப்படின்னு கேட்குறாரு, என் தாப்புனார் எங்கே இருப்பார்? ஏன்னா அவர் இணை வைத்து விட்டு அப்படியே மூத்தாயிட்டார், அவர் இப்போ எங்கே இருப்பார்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அபூக்க பின்னார், உன் தாப்புனார் நரகத்தில் இருக்கிறாரு. எல்லா தாப்புனாரை பற்றி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. அவர் கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வகி வந்திருக்கு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன் தாப்புனார் நரகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு போகிறார். போராள ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, வா அபூக்க வாபி பின்னார், ஓன் தாப்புனார் ஏன் தாப்புனார் சேர்ந்து நரகத்தில் இருக்கிறாங்க. உங்கள் அத்தா நரகத்தில் அழுதுட்டு போகிறேன், எங்கள் அத்தாவை அங்கே நம்ப இருக்கிறாரு, அவரை காப்பீராத்த மூத்தா போனார். இதனால இது அழுகுற மேட்டெலாம் இல்லை, இன்னாடி இல்லான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படின்ற சொல்ல செய்கிறாங்க, அபூக்க வாபி பின்னார் இருக்கிறாங்க. இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாப்புனார் நரகத்தில்ண்டா இணை வைத்த ஒரு பெற்றோருக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வை பாவமன்னிப்பு கேட்டு அல்ல மன்னிச்சிருப்பான்ல, சொர்க்கத்துக்கு போயிடுவார்ல. ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தாப்புனாருக்கு பாவமன்னிப்பு கேட்க முடியாதுண்டா நம்ம தாய் தாப்புனார் இணை வைப்பார்களே ஆனால் இப்படி பாவமன்னிப்பு கேட்க முடியும்? இந்த விஷயத்தில் அல்லாஹ் செய்ய மாட்டான். அவங்களுக்கு மார்க்கம் வந்து சேரலை, அதுக்கு முன்னாடிலாம் யாரும் சொல்லலை அப்படின்லாம் எந்த காரணம் சொல்ல முடியாது. வேறு வேறு விஷயத்துக்கு தான் காரணம் சொல்லலாம். தொழுகை பற்றி தெரியாது, நோன்பு வைக்கிறப்ப தெரியாது, என்ன செய்யலாம்? காரணம் சொல்லலாம். அது கண்டிப்பாக யாராவது குர்ஆனை காட்டி ஹதீஸை காட்டினா தான் அவங்களுக்கு விளங்கும். ஆனால் ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிப்படையில் விளங்கணுமா இல்லையா? ஒரு கக்கூஸை வந்து ஒரு கல்லை வச்சு செய்யறான், அதே கல்லை வச்சு ஒரு சிலையை உண்டாக்குறான், ஒரு தர்கா உண்டாக்குறான். இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இங்கே வச்ச கக்கூஸாகுது, அங்கே வச்சா அது சிலையாகுது. இது எப்படிப்பா கடவுளாக இருக்க முடியும்? சிந்திக்கிறோமா இல்லையா? நம்மளை உருவாக்குற ஒரு சிலையை நம்மளே வடிவமைக்கிறோம். நம்மளை ஒரு ஆள் இறந்து போயிட்டார், மூத்தாயிட்டார்னு தெரியுது, அவருக்கு ஒரு கபரை கட்டி ஒரு பச்சை துணியை போட்டுட்டோம்னா கடவுளாகிடுவாரா? கடவுள் செய்கிற எல்லா வேலையும் அவர் செய்வாரா? இப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? உன் கழுதை எப்படி கடவுளாகும், குதிரை எப்படி கடவுளாகும், யானை, குரங்கு, பன்னி இதெல்லாம் எப்படி கடவுளாகும்? மனுஷன் தான் எல்லாத்தையும் விட பெரியவன். எல்லா ஜீவராசிகளை விட அல்லாஹ் வந்து யாரை சிறந்த ஒரு படைப்பை படைச்சிருக்கிறான்? மனுஷனை தான் படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி ஒரு சிங்கத்தை வணங்கலாம், ஒரு கழுதை வணங்கலாம்? குரங்கை வந்து அனுமார ஒளியாண்டு இருக்கிறாங்களே, அனுமார ஒளியாண்டு அனுமாரை வணங்குறான், பாம்பை ஒளியாண்டு பாம்பை வணங்குறான், குதிரையை வணங்குறான், கழுதை வணங்குறான். இது எப்படி அல்லாஹ்வுடைய அருள் பெற்றதாக இருக்கு? இது எப்படி ஒரு நமக்கு ஆசி வழங்கு? இப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, நம்ம உசுரோடு இருக்கிறோம். அவங்க நம்மள்கிட்ட உள்ள சக்தி கூட அவங்கள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட இருக்கிற உயிரி இல்லை, நம்மளை மாதிரி அவங்களால பார்க்க முடியாது, பேச முடியாது. அவங்கள போய் இப்படி வணங்குறது? உசுரோடு இருந்தால் கூட ஒரு 50 ரூபா கடன் பண்ணி கேட்கலாம். ஒரு அவளிகிட்ட செத்து போன பிறகு போய் கேட்க முடியுமா? உசுரோடு இருந்தால் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு செய்யலாம், எனக்கு பிள்ளை வேணும் ஏதாவது மருந்து கொடுங்க கேட்கலாம். செத்து போயிட்டா டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியுமா? டாக்டராக இருந்தால் கூட செத்து போன பிறகு வைத்தியம் பார்க்க முடியுமா?
அவுளியா அப்படி நினைக்கணும். அவுளியா என்ன செய்வார்? செத்தால் அல்லாஹ் மாதிரி வைத்தியம் பண்ணுவார். இது ஷிர்க். இந்த ஷிர்க் வைத்திருப்பார்களே ஆனால், தர்காவை வழிபட்டிருப்பார்களே ஆனால், அவங்க பாவத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அவங்களுக்காக வேண்டி நம்ம பாவம் கேட்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது கேள்வி ஜனாசா தொழு வைப்பது சம்பந்தமான கேள்வி. தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை உண்டா? அதே போன்று மேலோட்டமாக சூனியத்தை நம்புவதற்கு ஜனாசா தொழுகை உண்டா? வட்டி தொழில் செய்பவருக்கு ஜனாசா தொழுகை உண்டா? இதை குர்ஆன் ஹதீஸ் வழிபடி விரிவாக விளக்கும்படி அன்புடன் கேட்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது தற்கொலை செய்து கொண்ட ஆளுக்கு ஜனாசா தொழுகை இருக்குதா கேட்குறாங்க. 3 பேருக்கு ஜனாசா தொழுகை நம்ம நடத்த முடியாது. யாருக்கு நடத்த முடியாது? யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்கிறார்களோ அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியாது. முஸ்லீமாக ஒருத்தர் இருக்கிறார், அல்லாஹ்லாம் கிடையாதுங்கிறார், அல்லாஹ்லாம் கிடையாது, மறுமையெல்லாம் கிடையாது அப்படின்னு செய்கிறாரு, நாத்திய சிந்தனையில் இருக்கிறார். இவருக்கு தொழுகை நடத்த இயலுமா? இவர் முஸ்லீம் என்று பேர் வைத்திருந்தாலும் கூட கடவுளை மறுத்துட்டாருன்னு வைங்க, அவர் காஃபிராகி விடுகிறார். அவருக்கு நம்ம தொழுகை நடத்த இயலாது. அதே மாதிரி என்ன செய்கிறார்? ஒரு ஆள் அல்லாவை ஏற்றுக்கிட்டங்கிறார், அல்லாஹ் இருக்கிறான், ஆனால் அல்லாவை விட இவருக்கு பவர் இருக்குது, இந்த மகானுக்கு பவர் இருக்குது, இவர் என்ன கேட்டால் தருவார், இப்படி நம்புகிறான். ஒரு தாயத்து ஒரு சின்ன ஒரு நாளுன்னா கயிறு, அதை போட்டுக்கிட்டு அது நம்ம நோயை விரட்டி அடிச்சிடும், அது நம்மளை பணக்காரன் ஆகிக்கணும், இப்படி நம்புகிறார். ஒரு கொடிமரத்தை அப்படி நம்புகிறாரு. செத்து போன ஆளுகளை போய் வணங்குறாரு. இந்த மாதிரி அல்லாவுக்கு இணையாக நிறைய பொருளை என்ன செய்கிறார்? ஒரு ஆள் உண்டாக்குறார். இவர் ஷிர்க் வைக்கிறார். இவர் போகக்கூடிய இடமும் நிரந்தர நரகம்தான். ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாங்கிறான். அதனால் இணை கற்பிப்பவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? தொழுகை நடத்த இயலாது. அதே மாதிரி தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொண்டு வரப்படுது. ஒரு ஆள் ஈட்டியால் தன்னையை குத்தி என்ன செய்கிறாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறார். அவருடைய ஜனாசா வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகை நடத்தலை. இது முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நடத்தலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. எவன் தன்னை ஆயுதத்தால் குத்தி கொலை செய்து கொள்கிறானோ, தற்கொலை பண்ணிக்கிறானோ, அவன் மறுமை நாளையில் நரகத்தில் கிடப்பான். அவன் கையில் அல்லாஹ் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுப்பான். உலகத்தில் எதை வச்சு குத்திக்கிட்டானோ அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் கொடுப்பான். அவன் தன்னை குத்திக்கிட்டே இருப்பான், சாகுவான், திரும்ப அல்லாஹ் உசுறு கொடுப்பான், திரும்ப தன்னை குத்திக்கிடுவான். இப்படியே தற்கொலை பண்ண ஆள் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பான். நரகத்தில் ஹாலிதன் முகல்லதன் ஃபீஹா, நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக கிடப்பான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தரை செய்வான், மலையிலேருந்து குச்சி கீழே விழுந்துருப்பான், 10 மாடி கட்டிடத்துலேருந்து என்ன செய்வான், கீழே விழுந்து ஆள் காலியாக இருப்பான். இவன் அல்ல என்ன செய்வான், மறுமை நிலையில் அதே மாதிரி ஒரு உயரமான ஒரு கட்டிடத்தை வச்சு ஏறி குதிராமா. இங்கே குதிச்சா செத்து போயிடும், ஆள் பிடிச்சி போயிடும், அவ்வளோதான். அங்கே குதிச்சா சாகுவானா, எல்லாம் தனித்தனியாக கை கால் தனியாக எல்லாம் பிஞ்சு போன உடனே திரும்ப அல்ல எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான். இன்னொருக்கா போய் குதி. ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டு இன்னொரு தடவை பண்ணிக்க மாட்டான், கோலையாயிடுவோம். ஏன்னா அதனால் உள்ளது பாதிப்பு இருக்குதுல்ல, அது என்னென்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் தற்கொலை பண்ண பிறகு யோசிப்பான் நிறைய பேர், ஏன்டா பண்ண முடியும், இந்த வேதனை அப்படி இருக்கும்ல. மறுமையில் என்ன செய்வான், இன்னொருக்கா குதிப்பான், அதே மாதிரி சட்னி ஆயிடுவான். இன்னொரு காலில் உயிரை கொடுத்து இன்னொருக்கா குதிப்பான். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஹாலிதன் முகல்லதன் ஃபீஹா, அதில் அவன் என்றென்றும் நிரந்தரமாக இதே மாதிரி வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான்னு ரசூலா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் விஷத்தை பிடிச்சி சாகுனான்ல, இவன் நல்லா என்ன செய்வான், விஷ பாட்டில் பிடிச்சி இப்போ சாக முடியுமா? விஷத்தை குடிப்பான், அப்படி போய் குடலில் போய் அப்படி நொறுக்காது, ஒன்றுமில்லாமாக்கு செத்து போவான், திரும்ப எல்லாம் உயிர் கொடுப்பான். லா எமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, குர்ஆன் நல்லா சொல்கிறான்ல, நரகத்தில் மனுஷன் சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அந்த மாதிரி உயிர் கொடுத்து அல்ல செய்வான், இவனை நிரந்தரமாக இந்த வேதனை கொடுப்பான்னு சொல்கிறாங்க. யார் தற்கொலை பண்ணிக்கிறாரோ அவருக்கு நிரந்தரமான நரகம். ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நிரந்தர நரகத்துக்கு போகிறான் இல்லையா, இவனுக்கு நம்ம துவா செய்ய முடியாது, தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆளுக்கு நம்ம தொழுகை நடத்த இயலாது அப்படின்னு தொழுகை நடத்தலை. இந்த 3 பேருக்கு தான் தொழுகை ரசூலா நடத்தாமல் இருக்கிறாங்க. காஃபிருக்கு ரசூலா தொழுகை நடத்தலை, இணை வைப்பவருக்கு ரசூலா தொழுகை நடத்தலை, அதே மாதிரி தற்கொலை செய்த ஆளுக்குன்னு செய்யலை, தொழுகை நடத்தலை. இது அல்லாமல் மற்ற பாவங்கள் செஞ்சாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எடுத்துருக்குறாங்க. விபச்சாரம் செய்தவருக்கு கூட அவருக்கு தண்டனை நிறைவேற்றிய பிறகு ரசூலா எடுத்துருக்குறாங்க, அவருக்கு அவனு தொழுகை எடுத்துருக்கிறார்கள். விபச்சாரம் பண்ணவர் தண்டனை நிறைவேற்றலை, அவர் அவர் அல்ல காப்பாற்றிட்டாம, அவருடைய குறையை அல்ல மறைச்சிட்டான், மறுமையில் போய் அதுக்கான பரிசு வாங்கிக்குவார். ஆனால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அதனால் ரசூலா செய்கிறாங்க, அவருக்கெல்லாம் தொழுகை எடுத்திருக்கிறார்கள்.
என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவங்கள ரசூலுல்லாஹ் செய்யலை, ஜனாசா தொழுகை புறக்கணிக்கலை. இந்த 3 பேருக்கு தான் ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க துவா செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுக்கிறான் குர்ஆனில். இணை வைத்தவருக்கா பாவம் செய்யக்கூடாதுன்னு. தற்கொலை பண்ண ஆளுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தலைங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி விளக்கக்கூடாது? இப்போ கடன் அளிக்கிற ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தலை. அதே நேரத்தில் என்ன பண்ணாங்க? நீங்கள் தொழுகை நடத்திக்கிறீங்கன்னாங்க. நீங்கள் தொழுகை வச்சுக்கிறீங்க. இந்த பாவிக்கு கடனோட மூத்தா போகிறானே, ஒரு ஆளை ஏமாற்றி மூத்தா போகிறானே, இவனுக்கு நான் தொழுகை வைக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் தற்கொலை பண்ண ஆளுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. நீங்கள் தொழுகை வைங்க, நான் தொழுகை வைக்க மாட்டேன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தாவிட்டால் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்காம சகாபாக்கள் யாருக்கும் தொழுகை நடத்த மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தற்கொலை பண்ண ஆளுக்கு வந்து அந்த ஜனாசா தொழுகை என்பது கிடையவே கிடையாது. எதுக்காக ரசூலுல்லாஹ் எப்படி முடிவு எடுக்கிறாங்க? அப்படி முடிவெடுத்தால்தான் தற்கொலை ஒழிக்க முடியும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் விதியை நம்ம சொல்லுதில்ல, எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினாலும் துன்பம் வந்திருக்கிறது. அல்லாஹ் நாடினாலும் அந்த துன்பம் போயிடும். இப்படி ஒரு முஸ்லீம் நினைக்கணும். அப்போ இந்த விதியை நம்பாமல் ஒருத்தர் செய்யறான், இப்படி ஆயிடுச்சுன்ட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்டா வேதனை இல்லாத யாராக இருக்கிறாங்களா? ஒரு பெண் எடுத்துக்கிடுவோம். எல்லா பெண்களுமே பெண்களில் வந்து யாருக்கு அல்ல பிள்ளை இல்லைன்னு ஆக்கி விட்டானோ அவங்கள தவிர பிள்ளை பெறக்கூடிய யாராக இருந்தாலும் பயங்கரமான வேதனை அனுபவிச்சு தானே பெறாங்க. ஒரு வேதனை ஏற்படுதுங்கிறனால தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளை பத்தோடு செத்து போயிடுவான், தற்கொலை பண்ணிக்கிடுவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேதனை உலகத்தில் அதுக்கு நிகரான ஒரு வேதனை கிடையவே கிடையாது. அப்போ அதை விட ஒரு வேதனை நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுதா? ஒரு போர்க்களத்தில் போய் ஒருத்தர் சகாபணி செய்கிறாரு, அவர் போர்க்களத்தில் வந்து வெட்டப்படுறாரு, காயப்படுத்தப்படுறாரு, வேதனை தாங்க முடியாமல் மூத்த போயிடுறாரு. அவரே ரசூலுல்லாஹ் நரகவாசிட்டாங்க. சொர்க்கத்தை கேட்டு போர்க்களத்துக்கு போனவர் ஒரு காயத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணார் பாருங்க, அவரே நரகவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அப்போ அற்பமான காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. ஒரு நாய் பண்ணியெல்லாம் செத்து போனால் எப்படி தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோமோ இந்த மாதிரி இவனை அடக்கம் பண்ணாதான் தற்கொலை நடக்காது அப்படின்னு நினச்சி ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. இப்படி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இதை ஜமாத்தார்கள் கடைபிடித்தால் நீ வந்து தர்காவுக்கு போனீண்டா தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கடா உனக்கு தொழுகை வைக்க மாட்டோம் என்று ஜமாத்தார்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் இந்த தற்கொலை இருக்காது, தர்கா வழிபாடு இருக்காது. நம்ம செத்து போயிட்டால் நமக்கு யாரும் துவா செய்ய மாட்டாங்க. துவா வேணும்ல, எல்லாருடைய துவா வேணும்ல. அதனால தற்கொலை யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் தற்கொலை செஞ்ச ஆளுக்கும் ஜமாத்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கையை மீறி ஜனாஸா தொழுகை வைக்கிற காரணத்தினால தான் முஸ்லீம் சமுதாயத்திலே தற்கொலை நடக்குது. இந்த சமுதாயத்தில் தற்கொலை ரொம்ப கம்மி. அந்த குறைவான எண்ணிக்கையில் கூட ஏன் நடக்குதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் எடுத்த உறுதியாக நடவடிக்கை ஜமாத் எடுக்க தயங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் எடுத்த நடவடிக்கை அவங்க எடுத்துப்பார்களே, ஆனால் இந்த தற்கொலை நடக்காது. அதே நேரத்தில் சில பாவங்கள் இருக்கிறது, இப்போ சில இணை வைப்பு இருக்குது. அது இணை வைப்புன்னு தெரியாமல் சில பேர் இணை வைக்குவாங்க. அந்த மாதிரியான இணை வைப்பு இருக்குதுல்ல, சில இணை வைப்பு நமக்கு தெரியும், அதை நம்ம சுட்டி காட்டின பிறகு திருத்திக்கிறோம். சில இணை வைப்பு யாரும் சுட்டி காட்டுக்க மாட்டாங்க, அல்லது அவங்க காதுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துருக்காது. அந்த மாதிரியான இணை வைப்பாக இருக்குமே. ஆனால் இப்போ சூனிய விஷயம் இருக்கு இல்லையா, சூனியம்லாம் அப்படி தான். சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? சூனியத்துக்கு எதிராக இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறோம். இந்த பிரச்சாரம் இன்னும் எல்லா மக்களும் போய் சென்றடையணும். நிறைய பேர் போய் சென்றடையாமல் இருக்கிறது, நிறைய பேர் அதை இணை வைப்புன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படி தெரியாத மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக நம்ம தொழுகை நடத்தலாம். இணை வைப்புன்னு தெரியுது, நம்ம வந்து என்ன செய்கிறோம்? இணை வைப்புன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை, சூனியம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் என்ன செய்யறான்? சூனியக்காரர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குது, அல்லாஹ் மாதிரி அவனை ஒரு ஆள் அழிக்குவான், பணக்காரனை ஏழை ஆக்குவான், நல்லா இருக்கிறவனை நோயாளி ஆக்கிடுவான் இப்படின்னு வாதம் பண்ணி நியாயப்படுத்துகிறாங்க பாருங்க. இவங்க தான் முஷ்ரிக் ஆவாங்களே தவிர தெரியாமல் ஒரு காரியத்தை நம்புறவங்க வந்து முஷ்ரிக் ஆக மாட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட கூட ஒருத்தர் செய்கிறாரு, வந்து சுட்டி காட்டுறாரு, யூத பாதிரியார் வந்து சுட்டி காட்டுறாரு, நீங்கள் தானே என்ன வைக்கிறீங்க, ஏகத்துவங்கிறீங்க, உங்கள்கிட்ட தானே சிறுக்கு இருக்குங்கிறாரு. என்ன சொல்கிறார் அவர்? ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காபாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. ரப்பில் காபான்னு சொல்லாமல் மல் காபா, காபா மேலே சத்தியமாக நம்ம சத்தியம் பண்ணுறாங்க. இவர் வந்து சுட்டி காட்டுறாரு, இந்த காபா என்ன கடவுளா? ரப்பில் காபான்னு சொன்னால் காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக வரும். மல் காபாண்டா காபா என்ன கடவுளா? அதையும் ஆதாரமாக கொண்டு வரீங்க, அதையும் சத்தியத்துக்கு பயன்படுத்துறீங்கன்றாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க? இனிமேல் மல் காபான்னு பண்ணக்கூடாது, ரப்பில் காபா தான் பண்ணணும், காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக தான் பண்ணணும்னு திருத்திக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் சில இணை வைப்பு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அவங்களெலாம் இணை வைப்பொருள் ஆயிட மாட்டாங்க. இணை வைப்புன்னு சுட்டி காட்டிய பிறகு
அதெல்லாம் இல்லை, நான் பண்ணத்தான் செய்வேன், ஷிர்கா இருந்தாலும் எனக்கு வந்து நான் அதை நம்பத்தான் செய்வேன், அப்படி ஒருத்தர் இருப்பாரே, ஆனால் அவர் தான் இணை வைக்கிறவர் ஆவார். அந்த மாதிரியான ஆளுக்கு என்ன செய்ய முடியாது, தன்னுடைய தவறை நியாயப்படுத்துறவர், இணை வைப்பை நியாயப்படுத்துகிறார் பாருங்க, அவருக்கு தொழுகை நடத்த முடியாது. இந்த இணை வைப்பு, குஃப்ரு, தற்கொலை, இந்த மூன்றை தவிர மற்ற பாவங்கள் செய்தவர்கள் தொழுகை நடத்துகிற பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுக்கலை. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் சொன்ன பதிலில் எனக்கு ஒரு விளக்கம் வேணும். தற்கொலை செய்து கொண்டவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்ன்றது காரணத்துக்காக நம்ம தொழு வைக்கிறது இல்லை. அதேமாதிரி ரசூலுல்லாவும் தொழு வைக்கல. ஆனால் வந்து அல்லாஹ் வட்டியை உண்பவர் வந்து நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்று 2வது அத்தியாயம் 275வது வசனத்தில் சொல்கிறான். நம்ம குரானுக்கு முக்கியத்துவம் தரோம். அதே நேரத்தில் குரானில் அல்லாஹ் இந்த வசனத்தில் கடுமையாக சொல்லியிருக்கும் போது வட்டியை வாங்குவதற்கு நம்ம எப்படி நம்ம ஜமாத்தில் எப்படி நம்ம தொழு நடத்தலாம்ன்றது விளக்கமாக சொல்லுங்கள். வட்டி வாங்குறவரும் நிரந்தர நரகம், நிரந்தர நரகம் வந்து வட்டி வாங்குறவர் மட்டும் சொல்லப்படலை, இன்னும் பல ஆளுங்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் இவங்களில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தொழுகை நடத்தலை அத்தனை பார்க்கணும். ரசூலுல்லாஹி அவங்களுக்கு வட்டி வாங்குறவருக்கு வந்து தொழுகை நடத்தக்கூடாதுன்னு அவங்க நினைத்திருப்பார்கள். ஆனால் தொழுகை நடத்தாமல் வந்திருப்பாங்கல்ல, நடத்துனாங்கன்னு ஆதரவு இல்லை, நடத்தலைன்னு ஆதரவு இல்லை. வட்டி வாங்குறவருக்கு வந்து தொழுகை நடத்தக்கூடாது, அவருக்காக பாவம் வைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. தற்கொலை செய்த ஆளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நரகம்னு சொன்னாங்க. தொழுகை நடத்துறதை புறக்கணிக்கவும் செய்தார்கள். அந்த மாதிரி வட்டி வாங்கின ஒரு ஆளுடைய ஜனாசா வந்துச்சு, அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தலை, அல்ல வந்து வேற ஒரு பாவம் செஞ்சார், அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தலை அப்படின்னு வந்திருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தொழுகை நடத்தாமல் புறக்கணிக்கலாம். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நரகமானு கேட்டால் நிரந்தர நரகம் அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவருக்காக பாவமன்னிப்பு கேட்கலாமா, கேட்கக்கூடாது என்று அல்ல அவர் ரசூல் சொல்லலை. அவங்களுக்காக நீங்கள் பாவமன்னிப்பு எத்தனையோ பாவங்களுக்கு வந்து நிரந்தர நரகம் இருக்கிறது. தொழுகை புறக்கணிச்சினா கூட காஃபின்னு இருக்குது. தொழுகாத ஆளுக்கு வந்து காஃபின்ற சொன்னனால அவருக்கு பாவமன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்க முடியுமா? அதனால் யாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தவில்லையோ அவங்களுக்கு நம்ம நடத்தாமல் இருக்க வேண்டும். அவங்களுக்கு பாவமன்னிப்பு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, நமக்கு மார்க்கத்தில் பாவமன்னிப்பு கேட்க அதிகாரம் இருக்கிறது. இணை வைப்பவருக்கு, தற்கொலை செய்து கொண்டவருக்கு, அதே மாதிரி வந்து குஃப்ரில் ஈடுபட்டவர்களுக்கு பாவமன்னிப்பு கேட்க நமக்கு அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கலை. ரசூலுல்லாஹ் வந்து தொழுகை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி இத்தா பற்றி. பெண்கள் வந்து கணவன் இறந்து விட்டானா இத்தா இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லியிருக்கான். முதியவர்களும் இத்தா இருக்கணுமா, இன்னும் அவங்க வந்து வெளியில் செல்லலாமா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. இன்ஷால்லா இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து போய்விட்டாரே ஆனால் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் பெண் வந்து 4 மாதம் 10 நாள் இதாக இருக்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீனை தோஃபௌன மின்கும் எதர்வுன அஸ்வாஜன் எத்தரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத்த அஷ்ஹுரின் வஅஷ்ரா. உங்களில் யாரும் தன்னுடைய மனைவியரை விட்டு இறந்து விட்டாரே ஆனால் அவங்க வந்து 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அந்த அடிப்படையில் இந்த 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும் இல்லையா, இந்த 4 மாதம் 10 நாள் என்பது இது எல்லாருக்கும் சொல்லப்படக்கூடிய அளவு கிடையாது. இதில் வந்து விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு இருக்கிறது, யார் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் இதாக இருக்குது. கர்ப்பிணிகளாக இல்லாதவங்களுக்கு தான் 4 மாதம் 10 நாள். யார் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு 4 மாதம் 10 நாள் இதாக கிடையாது. இப்போ முதல் மாதமாக அவங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க 9 மாதம் கழித்து தான் அவங்க திருமணம் செய்ய முடியும். அவங்களுடைய இத்தா காலம் எவ்வளவு, அவங்க இன்னும் பிள்ளை பார்க்குற வரைக்கும் இதாவுடைய காலம் இருக்குது. இன்னொரு 8 மாத காலம் 8 மாத காலம் இருக்கிறது. அப்போ கர்ப்பிணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, கணவர் இறந்து போயிடுறாரு, நாளைக்கு வந்து பிள்ளை பெற்றுறாங்க, நாளைக்கு அவங்களுடைய இத்தா காலம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு நாளில் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதான் நிறைய மாத கர்ப்பிணியாக இருப்பார்களே. ஆனால் பிள்ளை பார்க்குற வரைக்கும் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ அவ்வளவுதான் பிள்ளை பார்க்குற வரைக்கும் தான் இத்தா காலம். அல்லது 8 மாதம் 7 மாதம் 9 மாதம் இருந்துச்சுன்னா அவ்வளவு காலம் இத்தா காலமாயிரும். கர்ப்பிணிகளுக்கு ஒரு காலக்கெடுவும் கர்ப்பிணி அல்லாதவர்களுக்கு ஒரு காலக்கெடுவும் எல்லாம் செய்யணும் சொல்லி காட்டுறான். எதுக்காக சொல்கிறேன், ஒரு பெண்ணு வந்து கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட அவங்க அதை மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அடுத்த திருமணம் இத்தா முடிஞ்சுன்னா அடுத்த திருமணம் செய்ய முடியும். அதனால் அதை மறைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்ப்பிணியான கர்ப்பிணி இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால் எல்லாம் என்ன செய்யணும், இந்த 4 மாதம் 10 நாள் ஒரு அளவு சொல்கிறான். 4 மாதம் 10 நாளில் ஒரு பெண்ணு கர்ப்பிணியாக இல்லையான்னு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். எப்படி தெரியும், இயற்கையாக அந்த வயிறுடைய சைஸு காட்டி கொடுத்தோம். 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க வயிறுடைய சைஸ் என்ன செய்யும், இவங்க கர்ப்பிணிங்கிறத காட்டி கொடுத்து போயிடும்.
அந்த அடிப்படையில் எல்லாம் என்ன செய்யணும், கணவர் இறந்து போய் விட்டாரே ஆனால் நீங்கள் அடுத்த திருமணம் செய்கிறதா இருந்தால் 4 மாதம் 10 நாள் கழித்து தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன், உடனடியாக அவங்க கல்யாணம் பண்ணான்னு வைங்க, கணவர் இறந்துட்டாரு, 1 வாரத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதில் 10 நாளில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்படி கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள உண்டாயிருச்சுன்னு வைங்களேன், இந்த புள்ள மேலே வந்து புதுசாக கல்யாணம் பண்ண ஆளுக்கு டவுட் வந்துடும். ஏன், அது அவன் பிள்ளையா நம்ம பிள்ளையா, முன்னாடியே கர்ப்பிணி ஆயிருப்பாளா இல்லையா, இப்போ தான் கர்ப்பிணின்னு சொல்கிற ஆளு என்ன செய்வான், ஒரு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளையை கவனிக்க மாட்டான். தான் பிள்ளைன்னு கன்ஃபார்மாக அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது நம்ம பிள்ளை நினைப்பானே தவிர இது அவன் பிள்ளையா இருக்குன்னு நினச்சான்னு வைங்க, அந்த பிள்ளை மேலே அக்கறை காட்டுவானா, அன்பு செலுத்துவானா, எவனோ ஒருத்தன் பிள்ளையை நம்ம எதுக்கு கவனிக்கணும், நம்ம ஏன் கொஞ்சணும் அப்படின்னு நினைத்தானே. ஆனால் இவன் பிள்ளையை இவனை அனதையாக்கிடுவான். அதனால் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பிள்ளை இருக்கிறதா இல்லையா, கர்ப்பிணியாக இருக்கிறாங்களா இல்லையான்னு அதை பார்ப்பதாக இருந்தால் ஒரு 4 மாதம் 10 நாள் நினைஞ்சிடறது தெரிஞ்சு போயிடும். அந்த காரணத்துக்காக வேண்டி அல்ல செய்கிற இந்த அளவுகளை சொல்கிறான். அதே நேரத்தில் இந்தாண்டை என்ன, இந்தாண்ட சமுதாயம் என்ன வழங்கியிருக்கிறாங்கன்னா, திருமணம் செய்யாமல் இருப்பது பேர் தான் இதான். இஸ்லாத்தில் இந்தாண்டை என்ன, திருமணம் செய்கிறதுக்கு காத்திருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் இந்தாவுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணு வந்து மறுமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, நிச்சயம் பண்ணுறாங்கல்ல, இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணுறாங்க பாருங்கள், அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது கூடாது, அது மார்க்கத்தில் கூடாதுன்னு இருக்கிறது. இந்த காலத்தில் பெண்கள் வந்து அவங்க அலங்காரங்கள் செய்யக்கூடாது. மற்ற நேரத்தில் வீட்டில் இருந்து அவங்க அலங்காரத்தோடு இருந்துக்கிறலாம். இந்த காலத்தில் கணவன் இருக்கும்போது என்ன வல்ல அலங்காரம் பண்ணாங்களோ அந்த அலங்காரத்தை தவிர்க்க வேண்டும். சும்மா அந்த கண்ணுக்கு மை போடக்கூடாது, அதே மாதிரி வந்து அவங்க மருதாணி போடக்கூடாது, நகைகள் அணிந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாவில் இருக்கிற பெண்ணுக்கு தடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு தான் இத்தாவே தவிர இந்தாண்ட வெளியே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. இந்தாண்ட அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது, அவங்க யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சமுதாயத்தில் வழங்கி வச்சுருக்கிறாங்க. இதாங்கிற பேர் என்ன செய்கிறாங்க, இதாண்டா இருட்டு அறையில் அவங்கள கடத்திடணுமா, சூரிய வெளிச்சம் படாமல் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பாயை சுற்றி அடைச்சிடுவாங்க, அதில் ஒரு ரூமுக்குள்ளே தனியாக விட்டுருவாங்க, தீண்டத்தகாத ஆள் மாதிரி அவங்கள ரூமுக்குள்ளே விட்டு என்ன செய்வாங்கன்னா, பொம்பளை எதுவும் பார்க்க முடியும், இல்லை ஆம்பளையில் பார்க்கக்கூடாது. அதை விட குடும்பம் என்ன கேட்டால் கற்பிணியை கூட பார்க்க விட மாட்டாங்க. ஏன் பார்க்க விட மாட்டாங்க, வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருந்தால் குழந்தைக்கிழமை சட்டம் வரும். ஒரு ஆம்பளைங்கிற குழந்தை ஆம்பளையில் கணக்கில் வருமா, குழந்தை கூட என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி நல்லா இருட்டறையில் கிடக்கிற பேர் தான் இதான் நினச்சிக்கிட்டாங்க. இதாண்டா அவங்க வந்து வெள்ளை சேலை தான் கொடுத்துருக்கணும், காலம் முழுக்க வெள்ளை சேலை. இதா இருக்கிற பெண்ணு வெள்ளை சேலை கொடுத்தோம்னா சொல்லலை, கலர்ஃபுல்லான ட்ரெஸ் இருக்குதுல, வெறிக்கிற மாதிரி அவங்க ஆரம்பத்தில் கேட்டாங்கல்ல, பச்சையில் சிவப்புல அந்த மாதிரி ஒரு வெறிக்கிற மாதிரி ஒரு கணவன் இருக்கும்போது எப்படி கொடுத்துவாங்களோ அந்த மாதிரி கொடுத்தக்கூடாது. மற்றபடி கலரும் வெள்ளையும் கலந்து கொடுத்துக்கொள்வார்கள். ஆனால் சிம்பிளாக இருக்கணும், அலங்காரங்கள் இல்லாத அளவுக்கு என்ன செய்யலாம், அவங்க ஆடை கொடுத்துக்கொள்ளலாம். யார் பேசக்கூடாது கொள்ளக்கூடாதுல மார்க்கத்தில் தடையெல்லாம் கிடையாது. ஒரு பெண்மணி நபிசுல்லாஹு காலத்தில் அவங்க வந்து இந்த காலத்தில் போய் பேரிச்சங்கனிகளெல்லாம் போய் பறிக்கிறார்கள். இது அவங்களுடைய சகோதரர் கண்டிக்கிறார், நம்ம இத்தாவில் இருக்கிற நீ வந்து இப்படி வெளியே வந்திருக்கிறிய. அந்த பெண்மணி இதை போய் ரசூலாட்டு சொல்லும்போது ரசூலாட்டு செய்கிறாங்க, யாராலும் பறிச்சுக்க, வியாபாரம் பண்ணிக்க, நீ வச்சுக்க, அதை தர்மம் பண்ணிக்க, அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கங்கிறாங்க. இத்தாவில் இருக்கிற பெண்ணு வெளியே வரக்கூடாதுன்னு ரசூலா சொல்லலை, அவர் சகோதரர் விளங்காமல் கண்டிக்கிறாரு. ரசூல்லா அந்த பெண்ணை கண்டிக்கலை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி உம்மு சலமா அவர்கள் அபு சலமா இறந்த போன உடனே ரசூலாட்டு வர்றாங்க. தன்னுடைய கணவர் இறந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே கணவர் இறந்துட்டாரு. ரசூலா என்ன செய்கிறாங்க, ஏம்மா இத்தாவில் இருக்க வேண்டிய பொண்ணு எப்படி வெளியே வந்த, வீட்டுக்கு பேசாமல் வீட்டுக்குள்ளே ஓடுன்னு சொன்னாங்களா, அப்படி சொல்லலை. அவங்களுக்கு துவாவை சொல்லி தர்றாங்க, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லு, அல்லாஹ் மோஜூர் நபி முசீபத்தி வாகலிஃபில் ஹைர் மின்ஹா அப்படின்னு சொல்லு, இறைவனின் சோதனையில் கூலிய கொடு, இதை விட சிறந்ததை கொடு அப்படின்னு கேளுமான்னு அனுப்பிக்கிறாங்க. அப்போ இத்தாவில் இருக்கிற பெண்ணு ரசூல்லாட்ட வந்து பேசுகிறாங்களா இல்லையா, ரசூல்லா அவங்கள்ட்ட பேசுகிறாங்களா இல்லையா, ஆம்பளைட்டு போய் பேசக்கூடாது, ஆம்பளை அவங்கள சந்திக்கக்கூடாது, என்னென்ன கட்டுப்பாடு போடுறாங்க, இதெல்லாம் ஹதீஸுகளில் இல்லை. நபிசுல்லாஹு உங்கள் காலத்தில் இருக்கிறாங்க பெண்கள், இதா இருக்கிற பெண்கள் வெளியே வந்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இதா இருக்கிற பெண்கள் கற்பனையாக தானே வைங்க, வெளியே வராமல் இருக்க முடியுமா? ஒரு பெண்ணு வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க, கற்பனையாக இருக்கிற பெண்ணு என்ன செய்யணும், ஒரு ஆட்டோ வழியே காரில் வந்தாங்கன்னு, கார் டிரைவர் ஆம்பளையாக இருப்பானே இல்லையா, டாக்டர் ஆம்பளையாக இருப்பாரா இல்லையா, வெளியே வராமல் இப்படி இருக்கிறது. ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டு விஷயமாக போக வேண்டியிருக்கு, வெளியே வரணும்னு வந்த நாமனு நிறைய பேர் செய்கிறாங்க. இத்தா இருக்கிற பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு முடக்கி வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் மார்க்கத்தில் முடக்கி வைக்கிறதுலாம் ஆதாரம் இல்லை. 4 மாதம் 10 நாள் உங்க என்ன செய்யணும், திருமணம் பண்ணாமல் இருக்க வேண்டும், ஒரு அலங்காரங்கள் செய்யக்கூடாது, அதான் தடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, வயசான பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கர்ப்பிணி ஆக மாட்டாங்க,
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இத்தா வந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் இத்தா இருக்குன்னு செய்யுது. ஏன் வயசாகி விட்டார்களே, ஆனால் அவங்களுக்கு இத்தா கிடையாதுன்னா மார்க்கத்தில் விதிவிலக்கு இல்லை. கர்ப்பிணிகளுக்கு விதிவிலக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு யாருக்கு இல்லை. கர்ப்பிணிகளுக்கு என்ன விதிவிலக்கு? இத்தால் அவங்களுக்கு தனிச்சட்டம். கர்ப்பிணிகளுக்கு இத்தா இல்லை நினைச்சிடக்கூடாது. கர்ப்பிணிகளுக்கு இத்தால் தனிச்சட்டம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு வயசானவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு இத்தா கிடையாது அப்படின்லாம் அல்லாஹ் ஒரு ரசூல் நமக்கு சொல்லலை. அதனால் யாராக இருந்தாலும் அவங்க செய்கிற அனைவருமே வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இளமையானவர்களாக இருந்தாலும் சரி, இத்தா வந்து கண்டிப்பாக இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி வட்டியை பற்றியது. வட்டி வாங்குறது ஹராமு, அதை பயன்படுத்துறதும் ஹராமுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வட்டிக்கு வாங்கி தான் நமக்கு செலவு பண்ணுது. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? என்ன கேட்குறாங்கன்னா, வட்டி வாங்குறது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய எல்லாமே வட்டி அடிப்படையில் பிஸ்னஸ் பண்ணி தானே எல்லாமே தர்றான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு செய்ய முடியாது. ரேஷன் கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்க முடியாது. அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ரேஷன் கடையில் ஒரு ஜாமான் வாங்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட போக முடியாது. உடம்பு சரியில்லைன்னு செய்யக்கூடாது. அவன் தவறான டாஸ்மார்க் வச்சு தான் அரசாங்கத்துடைய வருமானமும் ஓடுது. வட்டி பிஸ்னஸ் பண்ணி தான் செய்கிறான். அவன் அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு நன்மை செய்கிறான். ரோடு போகிற ரோட்டில் கூட நடக்க முடியாது. நீ நடக்க முடியுமா? ஒரு தவறான முறையில் பொருளாதாரத்தை சம்பாரித்து அதில் நமக்கு ஒரு நன்மை செய்தால் வாங்கக்கூடாதுன்னு இருந்தால் தெருவில் நடக்க முடியாத. ஒரு மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது. எல்லாமே என்னங்கிறேன், மின்சாரமாக இருக்கட்டும், நம்ம நடக்கிற தெருவில் ரோடாக இருக்கட்டும், நீங்கள் ஓட்டுற காரை எல்லாமே என்னென்னு கேட்டால் தவறான முறையில் சம்பாதிக்கிறவங்களுடைய அந்த பொருளாதாரம் தான். லாஜிக்காக அது சாத்தியப்படாது. வட்டி வாங்குறவன்ட்டு நம்ம எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் தர்ற எந்த அன்பளிப்பும் வாங்கக்கூடாது, எந்த உதவியும் வாங்கக்கூடாது என்றால் லாஜிக்காக நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. அப்படி நடைமுறைக்கு சாத்தியமாக இருந்தால் ரோட்டில் நடக்க முடியாதுல்ல, மின்சாரத்தை கூட செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. மார்க்க ரீதியாக மார்க்கம் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த மாதிரி தவறான முறையில் பொருளாதாரத்தை திரட்டியவர்கள் இருந்தார்கள். வட்டி அடிப்படையில் பிஸ்னஸாக கொண்டவர்கள் தான் யூதர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உறவு முறை வச்சுருந்தாங்க? திருமறை குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்லுது அதை விளங்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹராம் வந்து 2 வகையில் ஒரு பொருள் ஹராமாகும். எப்படி ஹராமாகும்? இப்போ நமக்கு ஒருத்தர் ஹராமான பொருளை தர்றாரு வைங்க, அது ஹராம், நம்ம வாங்கக்கூடாது. ஒரு பன்றி இறைச்சி தர்றாரு, ரத்தத்தை தர்றாரு, செத்து போன ஆட்டை வந்து அறுத்து தர்றாரு, அதெல்லாம் ஹராமான பொருள். ஒரு சாராய பாட்டில் கொண்டு தர்றாரு, இது ஹராம். இது யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஒரு முஸ்லீமான செய்கிறாரு, அவர் இதெல்லாம் கொண்டு நமக்கு அன்பளிப்பாக தர்றாரு, வாங்கலாமா? பொருளே ஹராமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒருத்தர் நமக்கு ஒரு பொருளை தர்றாரு, அந்த பொருள் ஹலாலாக இருக்குது. கொடுக்குற ஆள் வந்து அந்த ஹராமாக சம்பாதிச்சிருக்கிறார். அவர் தர்ற பொருள் ஹலாலு, அவர் சம்பாதிச்சிருக்க முறை வந்து தப்பாக இருக்கிறது. நமக்கு எப்படி கொண்டு தர்றாரு? நமக்கு லஞ்சமாக கொண்டு தரலை. லஞ்சமாக கொடுத்தா வாங்கக்கூடாது. ஹலாலான பொருள் என்ன செய்கிறாரு? நாங்கள் அன்பளிப்பு தர்றவங்களுக்கு லஞ்சமாக கொண்டு தர்றாரு, வாங்கலாமா? வாங்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆள் கடன் கொடுத்துருக்குறீங்க, வட்டியை கொண்டு வந்து உங்களுக்கு தர்றாரு. காசு பண்ண ஹலால் தான், கொடுக்குற வட்டியை அவ்வளோ கொடுக்குறாரு. வர்ற வழி ஹரமாக இருக்கிறது, அதனால் அது ஹரமாயிடும். அதே நேரத்தில் அவருக்கு வந்த வழி ஹரமாக இருக்கிறது, நமக்கு வர்ற வழி ஹலாலாக இருக்கிறது. அது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டால் தாராளம் கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத மன்னர்கள்ட்டிருந்து நிறைய அன்பளிப்புகள் வாங்கினார்கள். அந்த மன்னர்கள்லாம் எப்படி சம்பாரிச்சா? எல்லாம் நேர்மையாக சம்பாதித்தவர்களா? எல்லாம் நியாயமான முறையில் இஸ்லாம் சொன்ன மாதிரி ஹலால் ஹராம பேணி நடந்தவர்களா? இப்போ ஹராமான முறையில் சம்பாதிச்சாங்கன்னு தெரிஞ்சும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் அல்லாத மன்னர்கள்ட்டிருந்து அன்பளிப்பு வாங்கினாங்களா இல்லையா? ஒரு ஆள் ஒரு போர்வை கொடுத்தாரு, ஒருத்தர் ஒரு கழுதையை கொடுத்தாரு. நிறைய பொருள்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை வாங்கினாங்களா இல்லையா? அவன் எப்படி சம்பாரிச்சான்னு பார்க்கல, அவனுக்கு தான் ஹராமு. நமக்கு வந்து கிஃப்டாக வந்திருக்கிறது, அன்பளிப்பாக வந்திருக்கிறது. அவனுக்கு தான் அது பாவமாகுமே தவிர நமக்கு பாவம் கிடையாது, இப்படி நினைத்தார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட வந்து ஜிஸியா வரி வாங்கினாங்கல்ல. ஜிஸியா வரின்ற என்ன? காஃபிர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள், அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே இருப்பார்களே, ஆனால் அவங்க கட்டக்கூடிய வரி கப்பத்துக்கு பேர் வந்து ஜிஸியா வரி. இந்த ஜிஸியா வரியை முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட வாங்கினாங்கல்ல. ஜிஸியா வரி நம்ம எப்படி கொடுத்தோம்? எல்லாம் ஹலாலான முறையில் சம்பாரித்து, எல்லாம் ஒவ்வொன்றையும் ஹலாலாக பார்த்து அப்படி சம்பாரித்து கொடுத்தானா? அப்படி இல்லை. அவன் வட்டி வாங்கினான், லஞ்சம் வாங்கினான். முஸ்லீம்கள் தான் இதை தவிர்த்து கொண்டார்களே தவிர மற்ற சமுதாய மக்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கத்தர செய்தது, வட்டி இருக்கத்தர செஞ்சிச்சு. அப்போ வட்டி வாங்கி அவன் ஜிஸியா வரியை கொண்டு தரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா?
அதனால் அவன் எப்படி சம்பாரிச்சான்னு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அது அவனுக்கு ஹராம். வட்டி வாங்கி ஒரு அரசாங்கம் நடைபெறுமையானால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பாரித்த முறை தப்பு. நமக்கு அன்பளிப்பை தந்தால் வாங்கிக்கலாமா இல்லையா? யாராலும் வாங்கிக்கலாம், ரசூலை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கனிமத்து பொருளுங்கிறோம். கனிமத்து பொருள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, நல்லா குரானில் சொல்கிறான். கனிமத்து பொருள்னா என்ன? போர்க்களத்தில் எதிரிகள் விட்டுட்டு ஓடினாங்கல்ல, போர்க்களத்தில் தோல்வி அடைஞ்சு கொண்டு வந்து ஒட்டத்தை விட்டு போயிடுவாங்க. கொண்டு வந்த வாள், கத்தி, அருவா அதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. சாப்பாடு விட்டு ஓடிடுவாங்க. கைதியாக நம்ம பிடிச்ச பிறகு அவங்களுடைய பொருளை முஸ்லீம்கள் கைப்பற்றி விடுவார்கள். இந்த போரில் கைப்பற்றிய பொருள்களுக்கு பேர் தான் என்னது? கனிமத்து பொருளுங்கிறது. அப்போ அந்த பொருள்கள்லாம் குதிரைகளை எப்படி சம்பாரிச்சிருப்பான், ஒட்டகத்தை எப்படி சம்பாரிச்சிருப்பான்? முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி வசூல் பண்ணியிருப்பான்ல. ஒரு போருக்கு போகிறதா இருந்தால் முஸ்லீம்களை அழிக்க போகிறோம், எல்லாம் காசு பண்ண கொடுங்க அப்படின்னு வசூல் பண்ண பொருளாக தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பொருள்கள்லாம் நமக்கு ஹலால். கனிமத்துங்கிற அடிப்படையில் கிடைக்குமே ஆனால், போர் செல்வம்னு கிடைக்குமே ஆனால் நமக்கு வர்ற வழி ஹலாலாக இருக்கிறது. அவனுக்கு வந்த வழி ஹராமாக இருந்தாலும் நமக்கு வர்ற வழி ஹலாலாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துனாங்களே இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு யூதருடைய வீட்டுக்கு விருந்து கூட ரசூலா போனாங்க. அவங்க வட்டி அடிப்படையில் பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க சாப்பாடு நமக்கு தர்றாங்க, நமக்கு அது ஹலாலு அப்படி நினைத்தார்கள். அந்த அடிப்படையில் அரசாங்கம் வட்டி வாங்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும், டாஸ்மார்க்கை வைத்து ஒரு அரசாங்கம் நடைபெற்றாலும் நமக்கு எப்படி தர்றான்? மருத்துவ உதவி தர்றான், ரேஷன்கிற முறையில் தர்றான், கரண்ட் தர்றான், ரோடு தர்றான். நமக்கு வர்ற வழி ஹலாலாக இருக்கிறது. அப்போ அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி தான் நம்ம செய்யணும். நமக்கு அது ஹலால் தான். நமக்கு அது ஹராமான வழி கிடையாது. ஹராமான முறையில் நமக்கு வரலை. அவனுக்கு வந்த வழி ஹராமு, நமக்கு வர்ற வழி அன்பளிப்புங்கிற முறையில் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் காலத்தில் உள்ள அந்த காபத்துல்லா சிதிலம் அடைஞ்சு போயிடுது. அதை மக்கத்து காப்பீர்கள்லாம் சேர்ந்து புதுசாக கட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் ரசூலை போய் துடுதாங்களே. இப்போ என்ன விளங்குறோம்? பள்ளிவாசல் காசு வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. வட்டி வாங்கின ஒன்று என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசல் காசு வாங்கக்கூடாது, பள்ளிவாசல் கட்டுற காசு வாங்கக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க உலமாக்கள். அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக பேசுகிறாரு. குர்ஆன் ஹதீஸில் அப்படிலாம் இல்லை. வட்டி வாங்குறான்னு அவனுக்கு தான் ஹராமாகும் தவிர அவன் நமக்கு தரக்கூடிய பொருள் நமக்கு ஹலால் தான். ஹராமான பொருளை கொடுத்தா மட்டும்தான் வாங்கக்கூடாது. ஒவ்வொரு வாதப்படாதுன்னு நம்ம தாவா செய்கிறோம். அதில் நவீன நாயகம் புகழ்ற மாதிரி அவங்க மருந்தை போடுவாங்க, நோய்களை நீக்குவாங்க, அவங்க மன்னிக்கப்படுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்ப கருத்து எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒட்டம் போடுறதுக்கு மேலே வச்சு துன்புறுத்தமாக மன்னிக்க தான் செஞ்சாங்க. அகல் போரில் ஒரு ஆட்டுடைய இடத்தையெல்லாம் குணமளிச்சு பறக்க செஞ்சாங்கல்ல. அதே மாதிரி மதிப்பு பண்ணி சொந்த வயசு சொல்லி கேட்க அவங்க விவாதம் செஞ்சாங்கல்ல. இதுதான் சொல்லும்போது ஏன் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு நமக்கு எதிர் குற்றச்சாட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆதாரப்பூர்வமான அரசியல் தான் சிறப்பாக என்ன கேட்குறாங்கன்னா, மூலிது ஓதக்கூடாது என்று சொல்லும்போது சில மூலிதில் வரக்கூடிய சில வரிகளை சுட்டி காட்டி இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. பாவங்களை எப்படி ரசூலா மன்னிப்பாங்க, நோய் எப்படி அவங்க போக்குவாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது, அவனுடைய ஆற்றலில் உள்ளது. இதை போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள புகழ்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் பாவங்களை ரசூலா மன்னிக்கலையா? அவங்கள கல்லால் இருந்தாங்க, ஓது பொருளை காயப்படுத்தினாங்க. அதே மாதிரி ரசூலாவுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் பல பேரை ஹம்சார்கள் எல்லாம் மாதிரியான ஆள்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க. அவங்களுடைய எல்லாம் ரசூலா மன்னிச்சு தானே விட்டாங்க. அதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாவங்களை மன்னிக்கிறவர்னு சொல்கிறோம் இப்படின்னு ஒரு வாதங்களை வைக்கிறாங்களாம். முதல்ல நம்ம ஒரு அடிப்படையை விளைவிக்கிறேன்னு, மௌலிதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்வது மட்டும் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. புகழ்வதனால மட்டும் வரவு மீறி புகழ்கிறாங்கல்ல, இதனால் மட்டும்தான் இதை நம்ம கூடாதுன்னு சொல்கிறோமா? இல்லை. மௌலிதை பொறுத்த வரைக்கும் புகழ்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்வது என்று அவங்க சொல்லி கொண்டாலும் இதை ஒரு இபாதத்தை நினைக்கிறாங்க. இது எப்படி நினைக்கிறாங்க? இது ஒரு இபாதத்து. தொழுகை நோன்பை நிறைவேற்றாதவர்கள் கூட மௌலிது ஓதுறத ஒரு வணக்கமாக நினைக்கிறார்கள். இந்த மௌலிதை ஓதுவோமையானால் மறுமையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும், மறுமையில் ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை கிடைக்கும், இப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு நன்மையான காரியங்கிற அடிப்படையில் ஓதுகிறார்கள். நன்மையான காரியம்னு ஒரு காரியத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், இதை செய்தால் மறுமையில் கூலி கிடைக்கும், மறுமையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்வதாக இருந்தால், நம்மளாக உன்னை உண்டாக்கி வச்சுக்கிட்டு மறுமையில் இதை செஞ்சால் கூலி கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியாது. மறுமையில் கூலி கிடைப்பதாக இருந்தால், நன்மைன்னு ஒரு காரியத்தை நீங்கள் நம்பி செய்கிறதா இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும்.
அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு காரியத்தை நன்மை இபாதத்துன்னு யாராக கற்றுருந்தாங்கன்னு வைங்க, அதை வழிகேடுன்னு ரசூலா சொல்கிறாங்க. நபிசுல்லாஸ் என்ன செய்கிறாங்க, மண் அமில அமலன் லைசா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஒரு அமலை செய்வார்களே ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படும். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், நன்மை இபாதத்தை அமல்களை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கீகாரம் கிடைக்கலன்னு வைங்க, ரசூல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அந்த காரியம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், ரசூல்லா புகழ்ந்துட்டு வந்துட்டார், என்னை வணங்கிட்டு வந்துட்டார், விடுமான அல்லாஹ் தூக்கி மூஞ்சில் தூக்கி வீசி எறிஞ்சிருவான்ல, போடான்னு. என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிற, என் ரசூலை எதுக்கு அனுப்புனேன், நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு ஒரு இபாதத்தை உண்டாக்குறதா ரசூல் அனுப்பணும்னா, அவர் சொல்லி தந்த இபாதத்தை நிறைவேற்றுவியா, நீயா உண்டாக்குன இபாதத்து அது எப்படி இபாதத்து ஆகும், அது எப்படி நன்மையாகும், நீயா உண்டாக்குனதுக்கு எப்படி நான் கூலி தருவேன், நான் உண்டாக்கியிருந்தால் நான் கூலி தருவேன், நீ உண்டாக்குனதுக்கு நான் எப்படி கூலி தருவேன், இப்படி நல்லா செய்வான். யார் வந்து ரசூல்லாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அமலை உருவாக்குறாரோ அதை தூக்கி அல்லாஹ் மூஞ்சில் வீசி எறிஞ்சிருவான். அது தொழுகைங்கிற பேரில் இருந்தாலும் சரி, அது நோம்புங்கிற பேரில் இருந்தாலும் சரி, அது எந்த பேரில் இருந்தாலும் சரி, ரசூல்லா காட்டித்தராத அவங்க அங்கீகரிக்காத ஒரு அமலை ஒருவர் செய்வாரே ஆனால் அதை அல்லாஹ் தூக்கி வீசி எறிஞ்சிருவான் இப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நபிசுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், மக்களே எனக்கு பிறகு புதுசாக மார்க்கங்கிற பேரில் எதை உண்டாக்கி விடாதீர்கள், அதை நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன். குல்லு முஹதசத்தின் பிதா, புதுசாக உண்டாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிதத்து அனாச்சாரம், குல்லு பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரங்களும் வழியேடு, குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழியேடுகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. என்ன விளங்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத புதுமையான வணக்கங்களாக இருக்குமையானால் அதை வழியேடுங்கிறாங்க ரசூல்லா. அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் இல்லாத ஒரு தொழுகை நீங்கள் உண்டாக்குறீங்க. உதாரணத்துக்கு என்ன செய்கிறாங்க, சில ஆளுங்க இஷ்ராக்கு தொழுகைங்கிற பேரில் ஒரு தொழுகை தொழுகிறாங்க. இஷ்ராக்கு தொழுகை ரசூல்லா தொழுதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சுன்னத்தான தொழுகை கற்றுந்திருக்கிறார்கள், அதில் இஷ்ராக்கு வரல. அவங்க கற்றுக் கொடுத்த சுன்னத்தான தொழுகை பட்டியலில் அவ்வாபின்னு வரல, அவங்க கற்றுக் கொடுத்த சுன்னத்தான தொழுகை பட்டியலில் தஸ்பீக வரல, ஆனால் அதை தொழுகிறார்கள். என்ன காரணம் சொல்கிறாங்க, தொழுகை தானே, தொழுதா தப்பா, தொழுகையை குறை சொல்கிறீங்க இப்படிங்கிறாங்க. தொழுதா தப்பு இல்லை, இந்த தொழுகை நீங்கள் உண்டாக்குனதை ரசூல்லா கற்றுத்தந்ததா, அந்த கேள்வி இருக்கா இல்லையா, ரசூல்லா கற்றுத்தந்தால் அது இபாதத்து, நீங்கள் உண்டாக்குனீங்கன்னா பிதத், அது இபாதத்து இல்லை. அந்த அடிப்படையில் இந்த மௌலிதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா, ரசூல்லா காலத்தில் பாங்கு இருந்துச்சு, இகாமத்து இருந்தது, ஒளி இருந்தது, தஸ்பீக் இருந்தது, திக்ரு இருந்தது, சலவாத்து இருந்தது, தொழுகை இருந்தது, நோன்பு இருந்தது. மௌலிதுங்கிற பேரில் ஒரு இபாதத்து ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா, சஹாபாக்கள் நன்மை நாடி அதை ரபியுல் அவல் மாதம் வந்தால் ஓதுறாங்களா, அதுதான் கேள்வி. கேள்வி என்ன, அதில் வரக்கூடிய வாசகங்கள் சரியா தப்பா, ரெண்டாவது முதல்ல இதை இபாதத்துங்கிறீங்களா, இதை ஓதுனால் மறுமையில் நன்மை கிடைக்குமா, நன்மை கிடைக்குன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை உண்டாக்குனாங்களா, அதான கேள்வி. அப்போ ரசூல்லா காலத்தில் இது இல்லைன்றால இது பிதாத்துன்னு முடிவு எடுத்துடலாமே. இதுக்கும் மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, மௌலிதுக்கும் ரசூலுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக போயிடும். நீங்கள் அர்த்தங்கிறதமாக போக வேண்டிய தேவையில்லை, அர்த்தம் ரெண்டாவது நல்ல அர்த்தமாகவே இருந்து போகட்டும். ஒரு நாவல் பாட்டு இருக்குது, நல்ல பாடல்கள் இருக்கிறது, இறைவனிடம் கையேந்துங்கன்னு ஒரு பாட்டு பாடுறாரு, நல்ல அர்த்தமுள்ள பாட்டு தான், எல்லாம் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு பிரியாணி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இறைவனிடம் கையேந்துங்கள் வீட்டில் உட்காந்து பாடினீங்கன்னா அது இபாதத்தாயிருமா, அது அல்ல உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவானா, அது பாட்டு, அது அவ்வளோதான். என்னது அது பாட்டு இபாதத்தாகுமா, கிறிஸ்தவ சமுதாயம் தான் பாட்டை இபாதத்தாக்குறாங்க. பாடலில் வணக்கமாக இருப்பது அவங்களுக்கு தான், பாட்டு பாடி மியூசிக் அடிச்சு செய்வாங்க, அவங்க கடவுளை வழிபடுகிறார்கள், அவங்க நம்பிக்கை அது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பாட்டு வணக்கமாகுமா, கடவுளுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, இந்து மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடினா தான் கடவுள் வருவார்னு அவங்களுடைய நம்பிக்கை. இஸ்லாத்தில் நீங்கள் பாட்டு பாடி அல்லாஹ் வர வைக்க முடியும், பாட்டு பாடி அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் கிடைக்கும், பாட்டுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிறேன். அப்போ மௌலிது என்பது அரபியில் எழுதி வைத்த ஒரு பாடல், ஒரு கவிதை, எவனோ ஒருத்தன் உண்டாக்குனது, அதை வந்து ஒரு இபாதத்தான் நினச்சி செய்கிறாங்கட்டா இது எப்படி பார்த்து, இது பிதத்தில், இது ரசூல்லா சொல்லித்தராத ஒரு இபாதத்தாக இருக்குமே, ஆனால் அது பிதத்து வழியேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த அடிப்படையை விளங்கினா மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைண்டாயிரும். இது போக மௌலிதில் வருது, நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்னு வருது, ரசூல்லாவை பார்த்து அவர் படிக்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ரசூல்லா வந்துட்டு பாவங்களை மன்னிக்கிறோன்னு படிக்கிற தப்பா, ரசூல்லா பாவங்களை மன்னிக்கலையா,
அவங்கள அடித்தவங்க உதச்சவங்களெல்லாம் மன்னிக்கத்தானே செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ரசூல்லாவை அடித்தவன் உதச்சவன் இதை படித்தாண்டா ஓகே. நீங்கள் ரசூல்லாவை அடிச்சிங்களா? இந்த 3 ஓதக்கூடிய ஆளுங்க ரசூல்லாவுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தீங்களா? நீங்கள் ஒட்டக்குடலை போட்டிங்களா? ஒட்டக்குடலை கொண்டு போட்டவன் இந்த பாட்டை படித்தாண்டா ஓகே. நீ ஒட்டக்குடலை போடாத ரசூல்லாவுக்கு உறுதுணையாக இருந்த இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாள், நீ எதுக்கு ரசூல்லாட்ட ஏன் பாவத்தை மன்னிப்பாயாக? பாவங்களை மன்னிக்கிறவர்னு அவங்க சொல்லலை. கஃபிரு அந்நிய துருபி, பாவங்களை மன்னிக்கிறவர் என்னுடைய பாவங்களை நன்மைகளை மாற்றிருங்க. பாவத்தை நன்மையை மாற்றுறது யாருடைய அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதை ரசூல்லா பாவத்தை நன்மையை மாற்றுவாங்களா? பாவத்தை மன்னிச்சிருக்கிறாங்க. ரசூல்லா மட்டும் இல்லை, நம்மளே எல்லாம் மன்னிக்க சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, பாவங்களை மன்னிங்களுங்கிற அல்லாஹ். பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு துன்பம் தருவார்களே ஆனால் பொறுத்து கொள்ளுங்கள், மன்னிச்சு விட்டுருங்கிறான். நம்மளே எத்தனை பேருடைய பாவத்தை மன்னிக்கணும்? ஏன் நம்மளை ஒரு ஆள் செய்கிற தௌஹீதுடைய ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் வெட்ட வந்தார். நம்மள அந்த ஆளுகளெல்லாம் வெட்ட வந்த ஆள் கல்லை விட்டுறிஞ்ச ஆளுலாம் மன்னித்தோம். இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் அந்த மாதிரி கல்லை விட்டுறிஞ்ச ஆளுங்க தானே, இவங்களையெல்லாம் மன்னித்தோம். மன்னிச்சதுக்காக வேண்டி பிஜேவை பார்த்து அல்லது வேற ஒரு ஆளை பார்த்து தாயை பார்த்து பாவங்களை மன்னி போகிற என் பாவத்தை மன்னிங்க கேட்க முடியுமா? நீங்களும் யார் பாவத்தையும் மன்னிச்சுன்னு இருப்பீங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கு, தகராறு வந்திருக்கு, தொலையை மன்னிச்சு விடுவோம், பேசுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க. பாவத்தை மன்னி போகிற என் பாவத்தை நன்மையை மாற்றுன்னு கேட்க முடியுமா? அட பாவத்தை மன்னிக்கிறேன்னு ரசூலாவை எந்த அர்த்தத்தில் படிக்கணும்? ஓன் பாவத்தை ரசூலா மன்னிப்பாங்களோ? நீ என்ன பாவம் பண்ண ரசூலாவுக்கு கேட்கணுமா இல்லையா? இது போக ரசூலா என்ன செய்கிறாங்க, நோயை வந்து ரசூலா போக்குவாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்பு சக்காமுனா, நோயை போக்குவோரே அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல்லாட்ட நதியார் இருக்குதா? நோயை போக்குனாங்களா? நோய்க்கு வேண்டி அல்லாட்ட துவா செஞ்சாங்க. தன்னுடைய பேரப்புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குது, அல்லாட்ட துவா செய்தார்கள், அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள் தவிர நோயை போக்குனாங்களா? அவங்களுக்கு நோய் ஏற்பட்டது, அல்லாட்ட துவா செஞ்சாங்களே தவிர அவங்க நோயவே அவங்களால போக்கிக் கொள்ள முடியலை. இவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல்லா நோயை வந்து போக்குனாங்களாம். அழுகம் சூறா ஓதி ஒரு ஆளுக்கு நோய் போணுச்சுன்னா அதையெல்லாம் ஆதாரமாக காட்டுறாங்களாம். அப்போ அழுகம் சூறா ஓதி அந்த காலத்தில் மட்டும்தான் நோய் போகுமா? இந்த காலத்தில் நீங்கள் ஓதுனா நோய் போகாதா? அப்போ நீங்கள் ஓதி நோய் போயிட்டு நீங்கள் நோயை போக்குற ஆளாக இருக்கீங்களா? அல்லாட்ட கேள்வி நோயை போக்குறோம் அல்ல அப்படி சொல்லுவீங்களா? ரசூல்லாத நோயை போக்குற ஆள் இப்படின்னு கேட்டால் அது எப்படி சரியாக வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கண்டிக்கவும் செய்கிறாங்க. ஒருத்தர் வர்ற ரசூல்லா கிட்ட, ஹைரனா வைப்புன ஹைரனாங்கிறார், செய்யுதனா வைப்புன செய்யுதுனாங்கிறார். தலைவரின் மகனே, சிறந்தவரின் மகனே அப்படிங்கிறார். நீங்கள் நல்ல பிள்ளை, உங்கள் வாப்பாவும் நல்ல பிள்ளை, நீங்களும் தலைவர், உங்கள் அத்தாவும் தலைவர், இப்படின்னு என்ன செய்கிறார், புகழ்கிறார். ரசூல்லா என்ன செய்கிறாங்க, மற்ற அரசியல்வாதியாக இருந்தால் கர்நாடகா இருந்தால் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். அவனை புகழ்கிறான்னு அப்படியே சிரிப்பு மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்கு. ரசூல்லா அப்படியே இருந்தாங்க, உடனே கண்டிக்கிறாங்க, என்ன அப்படி புகழாதீங்க, இது பேருக்கு அவன் ரசூலா சொல்லலை, இதை கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி புகழ்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். என்னையை பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் எனக்குன்னு ஒரு தர்ஜா கொடுத்துருக்குறான், ரசூலுங்கிற ஒரு தர்ஜா கொடுத்துருக்குறான், அப்படி புகழுங்க. ரசூல்னு சொல்லுங்கள், நபின்னு சொல்லுங்கள். நம்ம தலைவருங்கிறீங்க, நான் தலைவன் கிடையாது, சிறந்தவர் மகனே அப்படிலாம் என்ன சொல்லாதீங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வரம்பு மீறி புகழ்ந்ததை கண்டிச்சாங்களா இல்லையா? அப்போ ரசூல்லா வந்துட்டு எல்லாம் மீறி என்ன செய்கிறாங்கன்னா புகழ்கிறாங்க. அந்த மாதிரி புகழ்றதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது, அது ஷிர்க் தான். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து ஏன் பாவத்தை மன்னிங்கண்டா என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்க? எல்லா பாவத்தையும் ரசூலா மன்னிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பிறகு சொல்கிறான், வமையகுபிரு துரூப இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரா பாவங்களை மன்னிக்க முடியுங்கிறான் அல்லாஹ். அப்போ பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ் தான் சொல்லும்போது ரசூல்லா ஏன் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் பாவத்தை மன்னிப்பாருன்னு அப்படி அழைப்பார்களே, அதனால் தப்பு தானே. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிங்கனால மூழுது என்பது ஒரு விவரம் இல்லாத ஒருத்தரால் எழுதப்பட்டது, விவரம் உள்ளவர்கள் மூலம் எழுதியிருக்க முடியாது என்று நீங்களே கண்டுகொள்ள முடியும். என்ன விஷயம்? இப்போ குர்ஆன் இருக்குதுல்ல, குர்ஆன் வந்து ரசூல்லாவுக்கு எப்போ இறங்குனுச்சு சொல்லுங்கப்பா? ரசூல்லா குர்ஆன் எப்போ இறங்குனுச்சு? எத்தனை வயசில்? 40 வயசில் இருந்துச்சு. ரசூல்லா குழந்தையா இருக்கும்போது குர்ஆன் இருந்துச்சா? குர்ஆனு மூழுதில் இருந்துச்சுன்னு வருது. மூழுதில் என்ன வருது? அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூலுல்லாஹி அவங்க குழந்தையா இருக்கும்போது குழந்தைய கையில் வச்சுட்டு பாடுறார், அன்தல்லதி சும்மியத்த பில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அழைச்சினான். முகமதே, உன்னையத்தான் குர்ஆனில் வந்து அல்லாஹ் அஹ்மதுன்னு பேர் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறார். யார்? அப்துல் முத்தலிப். இப்போ குர்ஆன் யாருக்கு இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையை பார்த்து அப்துல் முத்தலிப் பாடுறாராம், முகமதே உன்னையத்தான் குர்ஆனில் அல்லாஹ் அஹ்மதுன்னு பேர் வச்சிருக்கிறான். அப்போ யாருக்கு குர்ஆன் இருந்துச்சு? அப்துல் முத்தலிப்கா? ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வயதில் இறங்கின குர்ஆனை ரசூலுல்லாஹ் குழந்தையா இருக்கும்போது அப்துல் முத்தலிப் எப்படி பார்த்துருப்பாரு?
இப்போ அப்துல் முத்தலிப் லகுமுக்குள்ளே உள்ளதை அதை பார்த்தாரா? அந்த ஞானம் அவருக்கு இருந்துச்சா? அப்போ இதை எழுதுனவனுக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. குர்ஆன் யாருக்கு இறங்குனுச்சு? முன்னாடி உள்ள இப்ராஹிம் நபிக்கு இறங்கி நினச்சினா போல இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நினச்சிட்டு படித்தாலும் அப்துல் முத்தலிப் படித்தாலும் எழுதி வச்சிருக்கிறான். அப்போ அப்துல் முத்தலிப் காலத்துக்கு குர்ஆன் காலத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ரசூலுல்லாஹ் குழந்தையாக இருக்கும்போது குர்ஆன் இல்லைங்கிற ஒரு அடிப்படை நாலேஜ் கூட என்ன இல்லை இந்த ஆளுகிட்ட இல்லை. அதனால் இந்த மௌலிது என்பது ஒரு குப்பை, ஒரு பிதத்து, ஒரு வழிகேடு, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு பிதத்தான தவிர இதை ஓதுனா நரகத்துக்கு தான் போகுமே தவிர சொர்க்கத்துக்கு போக முடியாது. மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இஸ்லாமிய சகோதரி இஸ்லாத்துக்கு அவங்க திருமணம் முடிஞ்சு 15 வருஷமாக ஆகுது. அவங்க கணவன் இறந்துட்டாங்க. அவங்க கணவனுக்கு அவங்க 2வது மனைவியாக திருமணம் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க கணவன் முதல் கணவன் தான். இப்போ அவங்க 2வது மனைவி அவங்க ஒரு இறந்துட்டார். இறந்து 6 மாதம் ஆகுது. இப்போ அவங்க முதல் மனைவி என்ன கேட்குறாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்குறாங்களாம். ஆதாரம் வச்சுட்டு தான் இஸ்லாத்தில் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு ஆதாரம் கேட்குறாங்களே ஜமாத்தில். முதல் கணவர் இறந்துட்டார், இவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணுறா இருந்தால் அப்போ உங்களுக்கு என்ன ஆதாரம் அப்படி கேட்குறாங்க. அப்படி தானே? நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன ஆதாரம் கேட்குறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததை பொறுத்த வரைக்கும் எந்த ஆதாரமும் தேவை கிடையாது. ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க. என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கொள்கை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவங்கள தான் என்னுடைய ரசூலுல்லாஹ் இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டு வழிகாட்டியான ஏற்று அவங்கள ஃபாலோ பண்ணுவேன், இப்படிங்கிற கொள்கை ஒருவர் ஏற்றுக்கொண்டாரே ஆனால் ஏற்றுக்கொண்டாலே முஸ்லீம் தான். பேர் மாற்றுறதுலாம் 2வது தான். இந்த கொள்கையை ஒருத்தர் நம்பி அதை கடைப்பிடித்தாலும் அவருக்கு பேர் என்ன? முஸ்லீம். அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, அல்ல சொந்த பந்தம் இருப்பாங்க. இப்போ அவங்க இந்த பெண்ணை கட்டாயம் மதமாற்றம் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்க எங்களுடைய சொத்துக்களில் இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க, இவங்களுக்கு இப்படி பங்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்க, நாளைக்கு இவங்க கூட போய் சொத்து கேட்கலாம். அந்த மாதிரியான சில சட்ட சிக்கல்கள் வர்ற காரணத்தினால முஸ்லீம்னு தன்னை ஒருத்தர் அடையாளப்படுத்தினால்தான் அது சட்ட ரீதியாக இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவை கிடையாது. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு வரக்கூடாது, யாருனாலும் வரக்கூடாது, அவரை சுற்றி இருக்கிறவர்கள் வரக்கூடாது. நீ எப்படி ஒரு ஆள் இஸ்லாத்தில் மண்டம் சொன்னோம் இப்படி கல்யாணம் பண்ணுனேன், என்ன ஆதாரம், என்ன அவங்க அப்டேட் போட்டாங்களா? அப்டேட் போடுற ஒரு வழக்கம் இருக்கிறது. சட்ட சிக்கல் வராமல் இருப்பதற்கு ஒரு வக்கீல்கிட்ட ஒரு நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் என்ன செய்யணும், நான் இஸ்லாத்தை மனமாரி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் சொன்னாலும் அவரை போட்டு தந்துடுவார். நீங்கள் நம்ம ஜமாத்தை அணுகினாலும் என்ன செய்வாங்க, நம்ம ஜமாத்தை அந்த அஃபிடவிட் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் போட்டு வைத்து கொண்டால் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தவர் இறந்து போயிட்டார் வைங்க, அதை வைத்து கொண்டு அவரை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யலாம், இஸ்லாமிய முறைப்படி அவருக்கு தொழுகை நடத்தலாம். இல்லைன்னா சொந்தக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க, நாங்கள் எரிக்க தான் செய்வோம், எங்கள் மாத்திரம் உள்ள பெண்ணு தான் அது அப்படின்னு வந்துடுவாங்க. அதுக்காக வேண்டி இஸ்லாமிய முறைப்படி அவங்க வாழ்வதற்கு, அவங்களுடைய மரண சடங்குகளை இஸ்லாமிய அடிப்படையில் செய்வதற்கு ஒரு ஆதாரம் நம்ம நாட்டில் அந்த ஆதாரம் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அஃபிடவிட் வேணால் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அஃபிடவிட் உங்கள்கிட்ட இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, தவு ஜமாத்தை அணுகுங்க, தவு ஜமாத்து உங்களுக்கு அஃபிடவிட் போட்டு தந்துடுவோம், இஸ்லாத்துக்கு உங்கள் மனமாரி தான் வந்திருக்கிறாங்க என்று நோட்டு பப்ளிக்கிட்ட போய் என்ன செய்வோம், அஃபிடவிட் போட்டு தந்துடுவோம். அது வேணும்னா இங்கே இந்த ஊர் அவங்களுக்கு, இந்த ஊர் அவங்களுக்கு கானத்தூர்லேயே உங்களை அப்டேட் போட்டு தந்துடுவாங்க. அப்டேட் போட்டுறீங்களா? அவனை கேட்டு விசாரித்து அப்டேட் பார்த்துருங்க. அல்லாஹ்